வந்துட்டு அது எப்படி ஒரு சப்ஸ்டன்ஸை கூல் பண்றோமோ அதோட ஹீட் எடுக்கிற நாள் தான். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கூல் பண்ணோம்னா அதோட ஹீட் நம்ம எடுத்துட்டா அது கூல் ஆயிரும். அதுதான் அந்த கான்செப்டே. ஓகே, புரிஞ்சுச்சா? புரிஞ்சு. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரெஃப்ரிஜரேஷன் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க, அதை சும்மா பார்த்துக்கோங்க. நாட் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா இதுதான். ஓகே, சிஓபினா என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்னா இங்கே என்ன பேசிக்காக சொல்கிறாங்கன்னா இதோட ரியல் டெஃபினேஷன் வந்து ஆமாடா ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். நான் சுஜித்ராவா இது? ஸோ சிஓபி வந்துட்டு உங்களுக்கு அந்த டிவிஷன் லைன் இருக்குல்ல, அதுக்கு மேலே நியூமரேட்டர்ல வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படுது. பேசிக்காக உங்களுக்கு வந்து டிசைர்டு எஃபெக்ட் உங்களுக்கு என்ன வேணும், தட் இஸ் யூ வாண்ட் டு கூல் சம்திங், அதான் வந்துட்டு நியூமரேட்டருக்கு மேலே இருக்கும். நியூமரேட்டர் கீழே வந்து சிஓபிக்கு வந்து என்ன இருக்குன்னா நீங்க அதுக்கு என்ன இன்புட் கொடுக்குறீங்க, அந்த டிசைர்ட் எஃபெக்ட் அச்சீவ் பண்றதுக்கு என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதான் வந்து நியூமரேட்டர் கீழே இருக்கும். இந்த ஃபார்ம்ல இப்போதைக்கு வந்து நான் வந்து என்னன்னு சொல்லிடுறேன். நெட் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட், அந்த ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட், அந்த கூலிங் எஃபெக்ட் தானே உங்களுக்கு தேவை. அதான் வந்து இந்த சிஓபி கூட நியூமரேட்டர்ல இருக்கும். உங்களுக்கு என்ன தேவை கீழே அப்போன் அதுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க. ஒர்க் எக்ஸ்பேண்டட் இன் பை த மிஷின் டியூரிங் த சேம் இன்டர்வல் ஆஃப் டைம். பேசிக்கா இந்த ஒர்க் இன்புட் தான் வந்து இந்த டபிள்யூ. சரியா? இந்த டபிள்யூ வந்துட்டு ஒர்க் இன்புட். ஸோ சிஓபினால அவ்வளோதான். புரிஞ்சுச்சா? புரிஞ்சா வாய்ஸ்? புரிஞ்சு. ஓகே, இப்போ நமக்கு வந்து டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் இருக்கு. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். 1 டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன், இந்த டன் வந்துட்டு நம்மளுக்கு 1000 kg 1 டன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லை அது. ஏன்னா ஸ்பெல்லிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. TONNE இருக்கு. ஸோ 1 டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் என்னன்னா the refrigeration effect produced by melting 1 ton of ice from 0 degrees Celsius in 24 hours since the latent heat of fusion of ice is. இதை நான் வந்து இன்னொரு வேலையை எப்படி போடலாம்னா எவ்வளோ ஹீட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 1 டன்னா 1000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர், அதுலேருந்து எவ்வளோ ஹீட் வந்து நீங்கள் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். ஸோ தட் இட் பிகம்ஸ் ஐஸ் கம்ப்ளீட்டாக. அந்த 1000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஐஸ் ஆயிடுது 24 ஹவர்ஸில். 24 ஹவர்ஸ் டைமுக்குள்ள வந்து நீங்க ஐஸ் ஆக்குறதுக்கு எவ்வளோ ஹீட் வந்து ஒரு 1000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நீங்க எடுத்தா அது வந்து உங்களுக்கு 1 டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் கொடுக்கும். ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்துட்டு கிலோ ஜூல் பர் ஹவர்ல கொடுக்குறாங்க. தட் இஸ் 14,000 கிலோ ஜூல் பர் ஹவர். அதான் 1 டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் பேசிக்கா. புரிஞ்சுச்சா? இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, லைக் 1 டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன்னா வந்து 14,000 கிலோ ஜூல்ஸ் பர் ஹவர். ஆமா, கான்ஸ்டன்ட் வேல்யூ மாறாது. ஓகேடா, ஓகே. அகிலேஷ் ரெக்கார்டிங் போட்டல்ல? ஓகே. இங்க நம்ம ஆக்சுவலி என்ன எடுப்பாங்கன்னா இங்க இருக்கிறதுக்கு வந்துட்டு இன்ஃபேக்ட் லிட்டரலி 1 டன் எடுக்க மாட்டாங்க. 1 டன் வந்துட்டு ஒரு 0.9 டன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆஃப் அதர் லாசஸ்னால அவங்க வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த 14,000 கிலோ ஜூல் பர் ஹவர் வருது வந்து 0.9 டனுக்கு தான். ஆனால் இப்போ நம்ம வந்து படிக்கிறனால, இப்போ தியரிட்டிக்கலாக இப்போ படிக்கிறனால ஃபார் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நம்ம அது 1 டன்னே எடுத்துக்கிறோம். ஓகே. ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். இப்போ ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்ஸில் க்ளோஸ்ட் இருக்குது, ஓப்பன் இருக்குது. ஸோ க்ளோஸ்டோட எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஏசி தான். ஏர் நாட் ஏசி, ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் நம்ம ஃப்ரிட்ஜு, அதான் நம்மளோட க்ளோஸ்டு சிஸ்டம். அந்த நம்மளோட கூலண்ட் வந்துட்டு அந்த ஒரு க்ளோஸ்டு லூப்புக்குள்ளேயே போயிட்டே இருக்கும். ஓப்பன் சிஸ்டம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தியேட்டர்ஸு, பெரிய பெரிய ஆடிட்டோரியம்ஸ்லாம் கூல் பண்ணுறதுக்கு வந்து ஹெச்வேக் சிஸ்டம்ஸ் வச்சுருப்பாங்களே, அதான் வந்து ஓப்பன் சிஸ்டம்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு இம்பார்ட்டண்டாக வந்து நம்மளுக்கு வந்து 3 இது நம்ம வந்து மெயினாக தியரிட்டிக்கலாக படிக்க போகிறோம்னு நான் சொன்னேன்ல. அது வந்து நம்ம ரிவர்ஸ்டு கார்னாட்டு, நெக்ஸ்ட்டு பிரேட்டன் வரும், ரிவர்ஸ்டு பிரேட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம விசிஆர்எஸ், வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். இந்த 3 மட்டும் தான் நம்மளுக்கு நியூமெரிக்கல்ஸ். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதோட எல்லா அந்த 3தோட பிவி டிஎஸ் கிராஃப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ்டு கார்னாட் படிக்க போகிறோம். கார்னாட்னா என்னன்னா ஒரு இன்ஜின் ப்ரோ. அந்த இன்ஜின் வந்து ஒரு ஐடியல் இன்ஜின். இந்த இன்ஜின் வந்து இப்போ நம்ம இந்த இன்ஜினே அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் நம்ம வந்து அதை ஃப்ரிட்ஜ் ஆக்கலாம். அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பேசிக்காக இந்த இன்ஜினில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் இங்கே காமிச்சிருப்பாங்க. பி டு என் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கே என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து
ஐசோதெர்மலா வந்து நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் இருக்குது. எக்ஸ்பான்ஷன்னா உங்களுக்கு ஒரு ரெஃப்ரிஜரண்ட் இருக்கும்ல, அது வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால அது வந்து சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் அதை எடுத்துக்குது, ஹீட் அப்சர்வ் பண்ணிக்குது இங்க. இது வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா ஐசோதெர்மலா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பேண்டடான அந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்துட்டு கம்ப்ரஸ் பண்றோம். கம்ப்ரஸ் எப்படி பண்றோம்னா நினைக்கிறேன். ஸோ கம்ப்ரஸ் எப்படி பண்றோம்னா அடியாபேட்டிக்கா கம்ப்ரஸ் பண்றோம் ஃப்ரம் எம் டு எம். நெக்ஸ்ட் கண்டென்சேஷன் வந்து இங்கேயும் வந்து கம்ப்ரஷன் தான் நடக்குது. ஸோ எம் டு ஐயும் வந்துட்டு ஐசோதெர்மலா கம்ப்ரஸ் பண்றோம். ஃபைனலா திருப்பி இங்கேருந்து எக்ஸ்பான்ஷன். இப்போ நம்ம கார்னாட்லேயே வந்து 2 நடக்குது ப்ரோ. ஒன்று வந்து கம்ப்ரஷன், ஒன்று வந்து எக்ஸ்பான்ஷன். அவ்வளோதான் இதில் நடக்குது. நம்ம கண்டென்சேஷனு, அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், கம்ப்ரெஷனு, கண்டென்சேஷன், எக்ஸ்பான்ஷனு, த்ராட்லிங் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து இதில் இருக்காது. கார்னாட்ல வந்துட்டு 2 தான், எக்ஸ்பான்ஷன், கம்ப்ரெஷன். அது 2 சைக்கிளாக நடந்துட்டு இருக்கும். ஒன்று வந்து ஐசோதெர்மலாக நடக்கும், ஒன்று வந்து அடியாபேட்டிக்காக நடக்கும். அதே மாதிரி எக்ஸ்பான்ஷன் வந்து அடியாபேட்டிக்காக நடக்குது, இங்கே இருக்க எக்ஸ்பான்ஷன் வந்து ஐசோதெர்மலாக நடக்குது. அதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ்ட் கார்னாட்டோட பிவி டயக்ராம். பிவி டயக்ராமோடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து கார்னாட் வந்து கம்ப்ரஷன் ஒட்டுக்கு நடக்குமா சுதீர்? சுஜித், இது ஒரு ஐடியலா நீ வந்து நம்ம இப்ப பாக்குறோம்ல, இதுதான் ஆக்சுவலியா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெஃப்ரிஜரேஷனே இல்ல. இல்ல ஓகே, அது ஓகே. இந்த P2N வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. என்ன ப்ரோ? P2N வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஆமா. N2M வந்து கம்ப்ரஷன், திரும்பி M21 வந்து கம்ப்ரஷனா? ஆமா, 2 கம்ப்ரஷன். ஒன்னு வந்து அடியாபேட்டிக்கா, இன்னொன்னு வந்து ஐசோதெர்மலா. ஓகேடா, ஓகே. இது நம்ம மெயினா வந்து கார்னாட்ல வந்து நம்ம வந்து நியூமெரிக்கல் சால்வ் பண்ணோம்னா இது கூட தேவையில்ல. இதுதான் நம்ம பார்த்துக்கணும் இந்த சைக்கிள. ஸோ இது ரெண்டும் நம்ம வந்து இது எக்ஸ்பான்ஷன், கம்ப்ரெஷன், எக்ஸ்பான்ஷன். அதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து இந்த ரெண்டும் வந்துட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் நடக்கிற கம்ப்ரெஷனும் எக்ஸ்பான்ஷனும். இது வந்துட்டு அடியாபேட்டிக்காக நடக்கிற நம்மளுக்கு வந்து கம்ப்ரெஷனும் எக்ஸ்பான்ஷனும். இது எக்ஸ்பான்ஷன், இது கம்ப்ரெஷன், இது கம்ப்ரெஷன், இது எக்ஸ்பான்ஷன். ஸோ பேசிக்காக எக்ஸ்பான்ஷன், கம்ப்ரெஷன். ஸோ நம்மளுக்கு டிஎஸ் டயக்ராம் தான் வந்து மோஸ்ட்டாக கேட்பாங்க. அது வேணால் இப்படி நீங்கள் ஒரு ஸ்கொயர் தான், ஒரு டிஎஸ்ல ஒரு ஸ்கொயராக ட்ரா பண்ணால் இதுதான் வந்து அந்த டயக்ராம். நம்மளுக்கு வந்துட்டு மெயினாக இந்த டயக்ராம் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் கார்னாட்டில். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபார்முலாஸ் தான் படிக்கணும். இங்கே வந்து சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன், இந்த ரெஃப்ரிஜரேஷன் மிஷினுக்கு வந்து சிஓபி எப்படி இருக்குன்னா, சிஓபி என்ன நம்ம படிச்சுட்டோம், என்ன நமக்கு வந்து டிசைடாக தேவை, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கீழே வந்து நம்ம என்ன டிவைட் பண்ணோம்னா அதுக்கு நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோன்ட்டு. ஸோ நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா, நம்மளுக்கு என்ன டிசைராக தேவை, இந்த எக்ஸ்பான்ஷனில் நடக்கிற இந்த டெம்பரேச்சர் தான், தட் இஸ் T2 வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ அதனால தான் T2 போட்டுக்கிறோம். டிவைடட் பை இப்போ நம்மளுக்கு இதுக்கு எவ்வளோ ஒர்க்கு கொடுக்குறோன்னா பேசிக்காக இந்த டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் தான். சிபி டெல்டி தானே வந்து என்தால்பி, சேஞ்ச் இன் என்தால்பி தானே நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் டன். ஸோ அந்த ஒர்க் டன் தான் வந்துட்டு அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸாக கொடுக்குறாங்க. எல்லாமே டெம்பரேச்சர்லேயே வச்சா வந்து யூனிட்ஸ் கேன்சல் ஆகிடும், டெம்பரேச்சர்லேயே சிஓபி வைக்கிறாங்க. ஸோ சிபி டெல்டி வந்து டெல்ஹெச் வந்து டபிள்யூ, தட் இஸ் ஒர்க் டன். ஸோ டெல்ஹெச் வந்து உங்களுக்கு என்தால்பி, சேஞ்ச் இன் என்தால்பி இஸ் ஒர்க் டன். அதான் வந்து நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் டேர்ம்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. சின்ஸ் சிபி சேம்னால அது கேன்சல் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டெம்பரேச்சர்லேயே வந்து நம்ம சிஓபி எழுத முடியும். தட் இஸ் சிஓபி வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அதுக்கு ஒரு டைமென்ஷன்லெஸ் வேல்யூ தான், அது ஒரு ஃபேக்டர் மாதிரி. ஸோ அதனால நம்ம வந்து 2 ஈக்குவலான ஒரு யூனிட்ஸ் எல்லாம் ஒரு வேரியபிளை நம்ம மேலே கீழே வச்சா அது வந்து கேன்சல் ஆகிற அந்த யூனிட்ஸு. ஸோ அது அச்சீவ் ஆகிடலாம். சிஓபி பேசிக்காக நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து மோஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ டெம்பரேச்சர்லேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இன்னொரு ஃபார்முலாம் இருக்குது, அதை நம்ம வந்து பிரைட்டனில் போகும்போது நாங்கள் பார்ப்போம். இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து என்னன்னா டிசைடாக நமக்கு என்ன தேவை, T2 அச்சீவ் பண்ணும், தட் இஸ் லோவஸ்ட் டெம்பரேச்சர் நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து கூலிங் பண்ணுறோம், தட் இஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணுறோம். ஸோ T2 தான் நம்மளுக்கு வந்து இங்கே கூலிங்கு. அப்பான் நம்ம வந்து அதுக்கு எவ்வளோ ஒர்க்கு கொடுக்குறோம்னா T1 மைனஸ் T2, அந்த இன்புட் வந்து T1 மைனஸ் T2. ஃபார் ஹீட் பம்ப் வந்து இந்த ஃபார்முலா படிக்காதீங்க. ஹீட் பம்போட சிஓபி பேசிக்காக என்னன்னா இந்த சிஓபி ரெஃப்ரிஜரேஷனோட சிஓபி இருக்குல்ல, +1 தான் வந்து ஹீட் பம்போட சிஓபி. அதான் இங்கே பேசிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த சிஓபி தானே இங்கேயும் எழுதியிருக்கு.
ஸோ சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் ப்ளஸ் 1 தான் சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப். நெக்ஸ்ட் ஃபார் கார்னாட் சைக்கிள் ஹீட் இன்ஜினுக்கு அப்படியே ஆப்போசிட். உனக்கு வந்து ஹீட் இன்ஜின் என்ன நடக்கணும், டிசைர்ட் எஃபெக்ட் வந்து ஹீட் தான் வெளியில் கொடுக்கணும். ஸோ ஹீட் வந்து வெளியில் கொடுக்கணும்னா உனக்கு வந்துட்டு சாரி நம்மளுக்கு வந்து டிசைர்ட் எஃபெக்ட் என்ன, ஹீட் இன்ஜின் என்ன, ஹீட் இன்ஜின் நமக்கு வந்து ஒர்க் வெளியில் கொடுக்கணும். நம்ம ஹீட் கொடுக்குறோம், அதனால பிஸ்டன் மூவ் ஆகுறது, அந்த பிஸ்டன் மூவ் ஆகிறதுனால ஒர்க் நடக்குது. ஸோ நம்மளுக்கு ஒர்க்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ அந்த ஒர்க் வந்து என்ன நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஒர்க் வந்துட்டு நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து T1 மைனஸ் T2ன்னு கொடுத்துருந்தோம். அதான் T1 மைனஸ் T2 விச் இஸ் ஆக்சுவலி டிசைர்ட். அதான் உங்களுக்கு தேவை. அப்போ நீ வந்து என்ன கொடுக்குற அந்த இன்ஜினுக்கு ஸோ தட் த ஒர்க் ஹேப்பன்ஸ்னா T1 த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் தான் நம்ம வந்து இன்ஜின் கொடுப்போம். ஸோ அதனால T1. இந்த ஃபார்முலா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எங்கேயும் நம்ம யூஸ் பண்ணதில்லை. நம்ம கொஸ்டின் பேப்பரில் இருக்கட்டும், டுட்டோரியலாக இருக்கட்டும், எந்தலையும் வந்து நம்ம யூஸ் பண்ணல. உங்களுக்கு இப்போ இந்த 3 சிஓபி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிச்சுடா? புரிஞ்சுடா. ஓகே, ஸோ we can start with a small question. We'll see some 2 questions in Carnot and then we'll go to 2 or 3 questions in Carnot. ஏன்னா நம்மளுக்கு மோஸ்ட்டாக வந்து சார் இந்த கார்னட்லாம் கொஸ்டின் கேட்கல. நான் இதுவும் பார்த்துட்டேன், நம்ம டுட்டோரியலும் பார்த்துட்டேன், சிஏ பேப்பரும் பார்த்துட்டேன். அவர் அதில் கேட்கல. அவர் வந்துட்டு நம்ம வந்து இந்த கார்னாட் சைக்கிள், தட் மீன்ஸ் இந்த ஹீட் கார்னாட் சைக்கிள் வந்து மர்ஜ் பண்ணுறாங்க விசிஆர்எஸ் கூட, அப்போனா அப்படி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டு வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து இன்கேஸ் செமஸ்டர் படிக்கிறதுனால 2 மார்க்ஸ் கேட்கலான்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கிறோம். கார்னாட் ரெஃப்ரிஜரேட்டர் ரிக்வயர்ஸ் இவ்வளோ கிலோவாட் பர் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் to maintain a region at low temperature of minus 38 degrees Celsius. Determine COP of Carnot refrigerator, higher temperature of the cycle, delivered pressure and COP when this device is used as a heat pump. So one பார்க்கலாம். இப்போ மெயினாக வந்து என்னன்னா என்ன நம்மளுக்கு கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபிகர் அவுட் பண்ணணும். 1.3 கிலோவாட் பர் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். நம்மளுக்கு பேசிக்காக இங்கே பவர் கொடுத்துட்டாங்க. கிலோவாட்லன்ட்டு நம்மளுக்கு வந்து யூனிட்ஸ் கொடுத்துனா நம்ம பவர் கொடுத்துட்டாங்க. பவர் ரிக்வயர்ட் ஃபார் per ton of refrigeration. ஒரு டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷனுக்கு வந்து 1.3 கிலோவாட்னு கொடுத்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீஜன் வந்து லோவர் டெம்பரேச்சர், அவங்களே லோவர் டெம்பரேச்சர்னு கொடுத்துட்டாங்க. பேசிக்காக T2 வந்துட்டு மைனஸ் 38 டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன மாற்றிக்கிறாங்க. ஓகே, சிஓபி ஆஃப் தி ரெஃப்ரிஜரேட்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர்னா அவங்களுக்கு என்ன, நம்மளுக்கு வந்து சிஓபி வந்து இது வந்து பவர் ரிக்வயர்ட் பர் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன்னா இது என்ன மாதிரினா ரேட் ஆஃப் ஒர்க் டன் மாதிரி தானே இருக்கு. ஏன்னா ஒர்க் வந்து நம்மளுக்கு வந்து 1.3 கிலோவாட் என்ன ரேட்லனா பர் 1 டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் பேசிக்காக டிவைட் பை 1. அதான் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே இருக்க ரேட் ஆஃப் ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு பவர். ஆனால் தான் பவர்னு சொல்லிக்கிட்டேன். சிஓபினா என்ன, உங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு என்ன அவங்க டிசைட் இது வந்து 1 டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணணும். ஆனால் அதுக்கு எவ்வளோ இன்புட் கொடுக்குறீங்கன்னா 1.3 கிலோவாட். ஸோ அந்த 1.3 கிலோவாட் வந்து அவங்க டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணாலும் இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் யூனிட்ஸில் கொண்டு வரணும்ட்டு 1 டன் வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் கான்ஸ்டண்ட்டாக 14,000 கிலோ ஜூல் பர் ஹவர்ன்ட்டு. இப்போ 1.3 கிலோவாட் வந்து என்ன, கிலோவாட் வந்து கிலோ ஜூல் பர் செகண்டா. ஸோ கிலோ ஜூல் பர் செகண்ட்னா அது வந்து நம்ம கிலோ ஜூல் பர் ஹவராக மாற்றணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா செகண்ட் வந்துட்டு ஹவராக மாற்றிட்டுக்கா இன்டூ 60 நம்ம வந்து பண்ணோம். கீழே நம்ம வந்து டிவைட் பண்ணுறதுனால இன்டூ 3600 நம்ம பண்ணிக்கிறோம் செகண்டை. ஸோ அப்போ வந்து கிலோ ஜூல் பர் ஹவராக மாறிடுது. ஸோ இப்போ ரெண்டுமே ஈக்குவல் யூனிட்ஸ்னால இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 2.9 வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம டேரெக்டாக டிவைட் பண்ணிடக்கூடாது, இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம டிவைட் பண்ணோம். புரியுதா பாய்ஸ்? புரிஞ்சு. ஏன்னா நமக்கு வந்துட்டு சிஓபி வந்து உனக்கு என்ன தேவை அப்பான் வாட் யூ கிவிங் அது நமக்கு கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. இட் ரிக்வயர்ஸ் இவ்வளோ ஒர்க் டன் பர் எவ்வளோ உங்களுக்கு வந்து டிசைர்ட் எஃபெக்ட், ஒரு டன் ஆஃப் எஃபெக்ட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ கொடுக்குற 1.3 கொடுக்குற. அப்போ நம்ம வந்துட்டு அதை இப்படி டிவைட் பண்ணிக்கிறோம். ஆனால் சின்ஸ் நாட் இன் ஈக்குவல் யூனிட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து யூனிட்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 2.99 வந்துருது. அது வந்துட்டு இப்போ பாரு நம்மளுக்கு வந்து கிலோ வாட் வந்துட்டு இங்கே பேசிக்காக அது கிலோ வாட் தானே. கிலோ வாட்டோட யூனிட் வந்துட்டு கிலோ ஜூல் பர் செகண்ட். ஆக்சுவலி இங்கே வந்துட்டு 60 × 60 மல்டிப்ளை பண்ணாமல் விட்டுருந்தேன்னா அது கிலோ ஜூல் பர் செகண்ட்ல இருக்கும். ஆனால் மேலே அந்த கிலோ ஜூல் பர் ஹவர்ல இருக்கனால அதை நான் கன்வெர்ட் பண்ணுறேன். செகண்ட் டு ஹவர் எவ்வளோ, ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் டு மினிட் வந்து ஒரு செகண்ட் வந்து மினிட்டை கன்வெர்ட் பண்ணி இன்டூ 60, அதுக்கப்புறம் ஹவருக்கு வந்து ஆமாம் அந்த மாதிரி. புரியுதா? நம்ம இப்போ வந்து ஹையர் டெம்பரேச்சர் நம்ம இப்போ சிஓபி கண்டுபிடிச்சிட்டோம். சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் மிஷின் நீங்களே சொல்லுங்க என்ன ஃபார்முலான்ட்டு.
T2 by T1 minus T2 டா. T2 by T1 minus T2 அவ்வளவுதானே. தட் இஸ் உங்களுக்கு என்ன டிகிரி செல்சியஸ் நீங்க ஃபைனல் அச்சீவ் பண்ணணும் அப்பான் எவ்வளவு ஒர்க் கொடுக்குற இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்லேயே நமக்கு வந்து ஃபார்முலால படிச்சுக்கிட்டோம். தட் இஸ் T1 minus T2. ஸோ சிஓபி நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. சிஓபி இஸ் ஈக்குவல் டு T2 by T1 minus T2. T2வும் தெரியும், சிஓபியும் தெரியும். ஸோ T1 மட்டும் தான் நமக்கு தெரியாம இருக்கும். அதான் வந்து ஹையர் டெம்பரேச்சர் ஆஃப் த சைக்கிள். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடும். ஸோ செகண்ட் சப்டிவிஷனும் கண்டுபிடிச்சாச்சு. அப்படிதான் இங்கேயும் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு the heat delivered and COP when this device is used as a heat pump. இப்போ ஹீட் பம்பா இருக்கும்போது நான் சிஓபி வந்து என்னவா மாறும்னு நான் சொல்லியிருக்கேன்னா நீங்க ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். ரெஃப்ரிஜரேஷன், ஆமா அவ்வளவுதான். ரெஃப்ரிஜரேஷன் ஆஃப் சிஓபி +1 அவ்வளவுதான் வந்துட்டு சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப். இப்போ ஹீட் டெலிவர்ட்னா அப்ப T1 தானே தான் இருக்கும். T1 தான் அதோட ஹையஸ்ட் டெம்பரேச்சரா இருக்கும். இங்க சிஓபி மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நம்ம 2.99 + 1 வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் ஹீட் டெலிவர்ட் வந்து எப்படின்னா ஒர்க் டன் பிளஸ் ஹீட் அப்சார்ப். பேசிக்கா வந்து ஹீட் அப்சார்ப் வந்துட்டு நமக்கு என்ன ஆகுது, இது வந்து மினிட்ஸ் கிலோஜூல் பர் மினிட் ஆகுதுன்னா அது கிலோஜூல் பர் ஹவர். ஓகே, ஹீட் அப்சார்ப் 1 டன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒர்க் டன், ஹீட் டெலிவர்ட் வந்துட்டு ஹீட் டெலிவர்ட் ஹீட். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து இதாகும், ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து கிலோவாட் பர் செகண்ட் இருக்கு, இது வந்து மினிட் ஆக்குறாங்க. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா ஹீட் டெலிவர்டு அண்ட் சிஓபி வந்து ஹீட் டெலிவர்டுன்னு கேட்டிருக்காங்களா. இந்த டோட்டல் டெலிவரி வந்து என்னன்னா டோட்டல் ஹீட் வந்து என்னன்னா நம்மளுக்கு இந்த ஹீட் வந்துட்டு நம்ம ரெஃப்ரிஜரேஷன் பண்ணோம்னா இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்துட்டு அந்த டிவைஸ்ல இருந்து எடுக்கிறோம் நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டா? இங்கிருந்து நம்ம எடுத்து இந்த 14,000 கிலோஜூல் பர் ஹவர் இங்கிருந்து எடுத்துட்டு நம்ம இங்க சிங்க்ல போய் அதை கொடுத்துருவோம். அதான் வந்துட்டு ரெஃப்ரிஜரேஷன். இப்போ அதே இது வந்துட்டு ஹீட் பம்ப்ல வந்துட்டு இங்கதான் டிசைடா இருக்கு. அப்போ இந்த டிசைடா இருக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு 14,000 கால்குலேட் வந்துட்டு பின்னாடி நினைக்கிறேன். இல்லை அதுக்கு ஒன்றும் வரிசை கால்குலேட்டர். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு 14,000 வந்து அந்த இங்கே இருக்க ஹீட் வந்து நம்ம வந்து 24 ஹவர்ஸில் தட் இஸ் பர் ஹவரில் வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 14,000 கிலோஜூல் வருமா. அது இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்துட்டு 14,000 கிலோஜூல் இருக்குது பர் ஹவர் இருக்கு, 14,000 கிலோஜூல் பர் ஹவர் இருக்கு. பிளஸ் நம்ம வந்து இந்த ஹீட் பம்ப் வந்துட்டு இந்த கம்ப்ரஸ் பண்ற இந்த கம்ப்ரஷன் நடக்கிற போது ஒரு ஹீட் வரும் தெரியுமா, அந்த ஹீட்டும் வந்து இங்க ஆடப் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு அந்த ஒர்க் டன் ஒரு ஹீட் தான் வந்து 1.3. ஏன்னா ஒர்க் டன் கம்ப்ரஸருக்கு நம்ம பவர் கொடுக்கறதானே இங்க ஒர்க் டன்னா கூப்பிடுறாங்க. ஸோ அந்த 1.3 கிலோ வாட்டு அது வந்துட்டு நம்ம வந்து கிலோ ஜூல் பர் செகண்ட் நம்ம படிச்சிருக்கோம் கிலோ வாட்டை. அது நம்ம வந்து இப்போ வந்து ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே கிலோ ஜூல் பர் மினிட்ல கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். கிலோ ஜூல் பர் ஹவர்லேயே வச்சுக்கலாம். இது வந்துட்டு 14,000 வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து கிலோ ஜூல் பர் ஹவரில் இருக்குது. 1.3 கிலோ வாட்னா அது கிலோ ஜூல் பர் செகண்டில் இருக்குது. ஸோ இன்ட்டு 3,600 செகண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேறு வேல்யூ கிடைக்கும். ஆனால் அது யூனிட் வந்து கிலோ ஜூல் பர் செகண்டாக மாறிக்கும். இங்கே மினிட்ல வச்சுருக்கீங்கன்னா T2 எனக்கு புரியல என்ன சொன்னா. T2 வேல்யூ எப்படி கொடுத்துட்டாங்கடா கொஸ்டின்ல. ஆமா ஆமா, இது 1ன்னு வச்சுக்கோ, இது 2ன்னு வச்சுக்கோ, நீ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீ இப்ப 1ன்னு இது வச்சுக்கிட்டனா அதான் லோவர் டெம்பரேச்சர் ஆயிடுது, இது 2னா அந்த ஹையர் டெம்பரேச்சர். என்னடா லோவர் டெம்பரேச்சர்னா T2. ஆமா, இங்க டெக்ஸ்ட் புக்ல T2ன்னு வச்சுக்கிறாங்க. எப்பயுமே சிஓபி வந்துட்டு ஃபார் ரெஃப்ரிஜரேஷன் தி லோவஸ்ட் டெம்பரேச்சர் அப்பான் டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே, இந்த ஹீட் டெலிவரி இதெல்லாம் பண்றது ஜஸ்ட் நான் 1 பிளஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு போன வேலை முடிஞ்சதுலடா. ஆமா, இங்க பாரு 2.99. அதான் அது ஓகே. அப்பயே இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு கேக்குறேன். இல்ல, இந்த क्वेश्चन இன்னொன்னு கேட்டிருந்தாங்கல உனக்கு, ஹீட் டெலிவர்டும் கேட்டிருந்தாங்க அண்ட் சிஓபி, சாரி ஹீட் டெலிவர்டும் கேட்டிருந்தாங்க அண்ட் சிஓபியும் கேட்டிருந்தாங்க. அதனால தான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி இந்த ஹீட் டெலிவர்ட் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய கான்செப்டே இல்லை, அது கேட்கவும் மாட்டாங்க. ஸோ வி பெட்டர் நாட் கான்சென்ட்ரேட் மோஸ்ட்லி அந்த நம்ம இப்போ இருக்கிறதே ஷார்ட்டஸ்ட் கான்செப்டாக பார்த்துட்டு இருக்கோம் கார்னாட். அதில் வந்துட்டு சிஓபியும் அதை மட்டும் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட மெயின் ஒரு இதாக இருக்கும். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன போகலாம். ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் ஆப்ரேட்ஸ் ஆன் தி ரிவர்ஸ் கார்னாட் சைக்கிள். த ஹையர் டெம்பரேச்சர் ஆஃப் தி ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் இஸ் இது, லோவர் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. த கெப்பாசிட்டி இஸ் டு பி 12 tons, நெக்லெக்ட் ஆல். இப்போ வந்துட்டு ஹையர் அண்ட் லோவர் டெம்பரேச்சர் கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க?
சிஓபி கண்டுபிடிப்பேன். சிஓபி கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே. இப்ப கெப்பாசிட்டி 12 டன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஒரு டன் வந்துட்டு 14,000 கிலோ ஜூல் பர் ஹவர்னு பார்த்தோம். 12 டன்ஸ்னா 12 into 14,000. ஓகே. ஆமா. அது அப்படியே ஞாபகம் பண்ணி. ஓகே. இப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 14,000 கிலோ ஜூல் பர் ஹவர். 1 டன்னா வந்துட்டு 14,000 கிலோ ஜூல் பர் ஹவர். இது நோட் பண்ணிக்கோ. இப்ப ஹீட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2 டெம்பரேச்சர் கொடுத்துட்டா T2 by T1 minus T2 பண்ணிட்டீங்க. ஹீட் ரிஜெக்டட் ஃப்ரம் த சிஸ்டம் பர் ஹவர். இப்ப சிஓபி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஹீட் ரிஜெக்டட் தான் வந்து ஹீட். இந்த கான்செப்ட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். இதை வந்து பேசிக்கா வந்து கேட்கவே மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இந்த மெயினா இந்த ஹீட் ரிஜெக்டட் அந்த ஹீட் டெலிவர்ட் இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. சிஓபி பவர் இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். கிளியரா? பவர் வந்துட்டு என்ன? பவர் இஸ் ஒர்க் இன்புட் அப்பான் இங்க வந்துட்டு இன் கேஸ் ஆஃப் கிலோ வாட்ல கொடுக்குறாங்க. அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு சிஓபி வந்து என்ன? ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் பை ஒர்க் இன்புட். நம்மளுக்கு சிஓபி கண்டுபிடிச்சிட்டோம் டெம்பரேச்சர் வச்சு. ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் என்ன? ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் வந்துட்டு அந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் டன்ஸ் அதுல வந்து எவ்வளோ நம்மளுக்கு இங்க அச்சீவ் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 12 டன்ஸ். இந்த கெப்பாசிட்டிலாம் வந்து இந்த ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். அந்த கெப்பாசிட்டின்னு கொடுத்தாலே அது ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் தான். இங்க 12 டன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 into 14,600. அப்ப இதுல இருந்து ஒர்க் இன்புட் கண்டுபிடிச்சிருவோமா? அது வந்து கிலோ ஜூல் பர் ஹவர்ல இருக்கும். ஸோ அந்த கிலோ ஜூல் பர் ஹவர்ல இருக்கனால அது வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்கு வந்து பவர் வந்து என்ன? கிலோ வாட்ல இருக்கணும். அது ஹவர் வந்துட்டு நம்ம செகண்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அப்ப கிலோ வாட் ஆயிரும். கிலோ ஜூல் பர் செகண்ட் தான் கிலோ வாட். ஸோ இங்க வந்துட்டு நம்மளுக்கு ஹவர்ல இருந்தனால அது டிவைட் பை 3600 போட்டுக்கிட்டா நம்மளுக்கு வந்து 9.04 வரும். அதான் கிலோ வாட் பவர் ரிக்வயர்ட். புரிஞ்சுச்சா? சிஓபி கண்டுபிடிங்க, அதுல இருந்து ஒர்க் இன்புட் கண்டுபிடிங்க, யூனிட் வந்து ஹவர்ல இருக்கும், டிவைட் பை 3600 யூ கெட் பவர் ரிக்வயர்ட். அவ்வளவுதான். இப்போ கோல்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் இருக்கு. is to be maintained at -5 degrees Celsius while the surrounding are at 35 degrees Celsius. So the leakage from the surrounding into the cold storage is estimated to be 29 kilowatt. The actual COP of the refrigeration plant used is 1/3 of the ideal plant working between the same temperatures. Find the power required to drive the plant. So this is a good one. எப்படின்னா இதில் உங்களுக்கு என்னென்ன டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துட்டாங்க? உங்களுக்கு கோல்ட் ஸ்டோரேஜஸ் மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் அதை மெயின்டைன் பண்ணணும். லோவர் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. சரௌண்டிங் டெம்பரேச்சர் தான் உங்களுக்கு வந்து ஹையர் டெம்பரேச்சர். சரௌண்டிங் டெம்பரேச்சர் கொடுத்தாலே அது வந்து ஹையர் டெம்பரேச்சர் தான். ஸோ 2 டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம சிஓபி கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இதில் ஒரு இது என்ன கொடுத்துருக்காங்க கடைசியில்? ஆக்சுவல் சிஓபி ஆஃப் த ரெஃப்ரிஜரேஷன் பிளான்ட் யூஸ்ட் இஸ் 1/3 ஆஃப் தி ஐடியல் பிளான்ட். ஸோ இங்கேருந்து நீங்கள் சிஓபி கண்டுபிடிக்கிறதா நீங்கள் வந்துட்டு 1/3 ஆஃப் தி இதுதான் வந்து ஆக்சுவலா. ஸோ இது இன்டூ 1/3 நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அதான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவல் சிஓபியே கிடைக்கும். நீங்கள் கண்டுபிடிச்ச சிஓபியிலேருந்து இந்த மிஷினோட ஆக்சுவல் சிஓபி கிடைக்கும். இப்போ இதுல இருந்துட்டு தான் நீங்கள் வந்துட்டு பவர் கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ என்னன்னா the heat leakage from the surrounding into the cold storage is estimated to be. இப்போ பேசிக்கா என்ன சொல்ல வர்றோம்னா எவ்வளோ வந்து ஹீட் லீக்கேஜஸ் into the cold system இருக்கோ அதானே நம்ம ரிமூவ் பண்ணணும். பேசிக்கா உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? எவ்வளோ வந்து லீக் ஆகுதா? the heat leakages from the surrounding into the cold storage system. வெளியில இருந்து இந்த கோல்ட் ஸ்டோரேஜ்க்குள்ள வந்து லீக் ஆகுறது. பேசிக்கா வெளியில இருந்து உள்ள போறதுக்கு வந்து 29.3 ஹீட் வருது, நம்ம அந்த ஹீட் ரிமூவ் பண்றோம். ஆமா, அப்பதானே ரெஃப்ரிஜரேஷன் நடக்கும். சோ அதான் வந்து உன்னோட ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். சோ நமக்கு சிஓபி = ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் பை வொர்க் டன்னா. சோ அந்த 29 வந்துட்டு 29 கொடுத்த கிலோ வாட் வந்து நீ வந்துட்டு பவர் ஒர்க் டன்னு நினைச்சிடக்கூடாது. அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அது ப்ராப்பரா படிங்க. அது எந்த இதுல கொடுத்துருக்காங்கன்ட்டு, என்ன பேசிஸ்ல கொடுத்துருக்காங்கன்ட்டு அதை பார்த்தீங்கன்னா ஹீட் லீக்கேஜஸ் ஃப்ரம் த சரௌண்டிங் இன்டு தி கோல்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம். அப்பதான் வந்து அப்போ நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ண தானே நம்மளுக்கு ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு இன்ஃபேக்டான ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். 29 கிலோவாட் தான் நம்மளுக்கு ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் அப்பான் கிலோவாட். நம்மளுக்கு இன்னொரு வேலையை நீங்கள் எப்படி யோசிக்கலாம் கூட, ஃபைன் த பவர் ரிக்வயர்ட் டிரைவ்ல பிளான்ட்னா நம்மளுக்கு இந்த 29 கிலோவாட் கொடுத்தது வந்து ஒர்க் இன்புட் இல்லைன்ட்டு நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். அது வந்து அப்போ ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்டாக தான் இருக்கணும்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது இன்னொரு மெத்தடாக நீங்கள் வந்து யோசிச்சுக்கணும். ஸோ சிஓபி கண்டுபிடிச்சது, ஆக்சுவல் சிஓபி கண்டுபிடிச்சதுலேருந்து ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் போட்டுக்கிட்டோமா. ஸோ ஒர்க் வந்து 29/2.233. ஸோ உங்களுக்கு வந்து 12.98 கிலோ ஜூல் பர் செகண்ட். என்னடா அதான் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம வந்து ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட்னு கண்டுபிடிச்சோம்னா, ஹீட் லீக்கேஜஸ் ஃப்ரம் த சரௌண்டிங் இன்டு தி கோல்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம்.
ஒரு இப்ப வந்து இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சிஸ்டம்னு வச்சுக்கலாம். ஓகே. நம்மளுக்கு இமேஜினரி பாக்ஸிங்க நானே டிராப் இதுன்னு பார்க்குறேன். டிராப் பண்ண முடியலையா? டிராப் பண்ண முடியல. For some reason I'm not able to draw, but I'll explain to you guys. என்னன்னா ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குடா. ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. உங்ககிட்ட ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு சரியா? இங்க என்ன உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து வர ஹீட் வந்து என்னவா இருக்குன்னா 29 கிலோ வாட்னு குடுக்குறாங்க. தி ஹீட் லீக்கேஜஸ் ஃப்ரம் த சரவுண்டிங். ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு சரவுண்டிங்ல தானே இருக்கும். அந்த சரவுண்டிங்ல இருந்து உன் ஃப்ரிட்ஜுக்குள்ள லீக் ஆகுறது. தட் மீன்ஸ் உன் ஃப்ரிட்ஜுக்குள்ள போறது வந்து 29 கிலோ வாட் ஆஃப் ஹீட் வந்து உள்ள போகுது. வெளியில இருந்து உள்ள போகுது. ஏன்னா லீக்கேஜஸ் ஃப்ரம் த சரவுண்டிங் இன்டு தி கோல்ட் ஸ்டோரேஜ். புரியுதா? இப்ப நீ அந்த ஹீட் ரிமூவ் பண்ணா தானே உள்ள ஃப்ரிட்ஜ்ல வந்து கூலிங் நடக்கும். வெளியில இருக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் வித்தியாசமே இல்ல. கூலிங்கே நடக்காது. ஸோ அது ஹீட்ட நீ அதுலேருந்து வெளியில எடுத்தா தான் வந்து கூலிங் நடக்கும். ஸோ அப்ப புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் த ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். அதான் வந்து உனக்கு அந்த ரிக்வயர்டு அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து. ஹீட் உள்ள போகுதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது நம்ம ரிமூவ் பண்ணா தானே ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். அந்த ரிமூவ் பண்ற வேல்யூ தான். உள்ள போடுற வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு தி வெளியில எடுக்கிற வேல்யூ. கரெக்ட்டா? ஏன்னா உள்ள போறது வந்து பேசிக்கா வந்து என்ன சொல்றாங்க, லீக் பண்ணி போறதுன்னா வெளியில இருக்க டெம்பரேச்சரும் உள்ள இருக்க டெம்பரேச்சருக்கும் வந்து அந்த பேலன்ஸ் பண்றதுக்காக ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர் தானே வந்து டெம்பரேச்சர் போகும். ஸோ ஹையர் டெம்பரேச்சர் இருந்து லோ டெம்பரேச்சர் போகும்போது தட் இஸ் லோ டெம்பரேச்சர் தான் நம்ம ஃப்ரிட்ஜ்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ள வந்து ஒரு 29 கிலோ வாட் போகுதுன்னு சொல்றாங்க. நம்ம அப்ப அந்த 29 கிலோ வாட்டும் முழுசா வெளியில எடுத்தா தான் உள்ளே வந்து அந்த கூலிங் நடக்கும். புரியுதா? ஏன்னா கூலிங் வந்து நான் ரிமூவல் ஆஃப் ஹீட் தானே. ஸோ அந்த 29 கிலோ வாட்டையும் நம்ம எடுக்கணும். ஸோ அதான் வந்து உங்களோட ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். ஸோ அதான் வந்து மேல இருக்கும். நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். அதை சும்மா நம்ம ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து சிஓபி நம்மளுக்கு இந்த ஃபார்ம்ல நமக்கு தெரியும்ல. அது இன்டு 1/3. ஏன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க ஆக்சுவல் சிஓபி. ஆ இது பேசிக்கா ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் சிஓபி ஃபார்ம்ல தான்டா. இது இது T1. ஆமா. இந்த ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட்னா நமக்கு T2 தான் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். புரியுதா? அதான் உனக்கு வந்து அந்த கூலிங் எஃபெக்ட். அந்த T2. அதான் இங்க அதான் டெம்பரேச்சர்ஸ் எழுதணும்னா T2/T1 - T2டா. இப்போ ஒர்க் டன் தான் வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். எப்படின்னு நான் சொல்லலாம்னா சிபி இன்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தான் வந்து சிபி இன்டு டெல் டி தான் வந்து டெல் ஹெச் சேஞ்ச் இன் என்தால்பி. சேஞ்ச் இன் என்தால்பி தான் ஒர்க் டன். ஸோ அந்த ஒர்க் டன் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ பேசிஸ் ஆஃப் சிஓபினாலே required temperature you want to achieve upon the work input, that is the amount of power you're giving for it. Required cooling you want to achieve upon power you are giving in. அந்த required cooling தான் வந்து 29 கிலோவாட். in terms of கிலோவாட் டைம் கொடுத்துட்டாங்க நமக்கு. அப்போ எவ்வளோ ஒர்க் வந்து நீ வந்து கொடுக்கணும் அதுக்கு அந்த அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் இது கிலோ ஜூல் per செகண்ட் பேசிக்காக கிலோவாட்லேயே நமக்கு கிடச்சிரும். ஏன்னா கிலோவாட்லேயே கொடுத்துட்டாங்க. சிஓபி ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ டிவைட் பண்ணால் கிலோவாட்லேயே வந்துடும். ஸோ இது நம்மளுக்கு வந்து பவர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. ஸோ இவ்வளோதான் நானும் சுதீரும் பேசிக்காக வந்து இதுக்காக பார்த்துக்கிட்டோம். இது கீழெல்லாம் இன்னும் காம்ப்ளெக்ஸாக போயிட்டுருக்கோம். லைக் சிபி ஆஃப் ஐஸ் கொடுத்துருப்பாங்க, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கணும். இட்ஸ் நாட் ரிக்வயர். நம்மளுக்கு அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ கார்னாட்டில் இவ்வளோ நம்ம வந்து படிச்சுட்டோம். இதுதான் வந்து பேசிஸ் ஃபார் கார்னாட். ஓகே. நம்ம இப்போ வந்து ரிவர்ஸ் பிரேட்டன் சைக்கிள் போகலாம். ஓகே. ரிவர்ஸ் பிரேட்டன் சைக்கிள்னா இதுதான். இது வந்துட்டு ரிவர்ஸ் பிரேட்டன் சைக்கிள் வந்து பெல் கோல்மன் சைக்கிள். இந்த சைக்கிள் வந்துட்டு I guess they will use for even high altitude, that is airplane aircraft refrigeration system. இதெல்லாம் வந்துட்டு இதுதான். ஸோ நம்மளுக்கு வந்து மெயினான எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா இவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு கம்ப்ரஸரு, ஒரு கூலர், தட் இஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சரு, அண்ட் எக்ஸ்பாண்டரு, இதுதான் அந்த எக்ஸ்பான்ஷன் நடக்கிறது, அண்ட் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், இதுதான் ரெஃப்ரிஜரேட்டர். என்ன நடக்குது பேசிக்காக இது ஒரு க்ளோஸ் லூப் மாதிரி ப்ரோ. ஸோ இதுதான் ஏர் கூலர்னா கண்டென்சர் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து எவாப்ரேட்டர்னு வச்சுக்கோங்க. எவாப்ரேட்டரில் வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்ட ஏர் எக்ஸ்பேண்ட் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இப்படி யோசிச்சுக்கோங்க. ஒரு லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா ஒரு கேஸஸ் ஃபார்மில் அந்த மிக்சரில் போகுது. நீங்கள் அந்த கேஸஸ் ஃபார்ம் வந்து சாரி நாட் கேஸஸ் ஃபார்ம். ஓகே, ஐ சேவ் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஹியர். ரெஃப்ரிஜரேட்டரில் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்பேண்டரில் எப்பயுமே நம்மளுக்கு வந்து நம்மளோட அந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்துட்டு ஒரு கேஸஸ் ஃபார்மில் இருக்கணும். கேஸஸ் ஃபார்மாக மாறும் பேசிக்காக.
ஒரு லிக்விட் ஃபார்ம் எடுத்துட்டு கேஷஸ் ஃபார்மாக மாறும். எப்படின்னா இந்த ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு வந்து லோவர் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து வெளியில் இருக்க அந்த ஹீட் வந்துட்டு அது எடுக்கிற போது ஆப்வியஸ்லி டெம்பரேச்சர் கோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர். ஸோ உனக்கு வந்து பேசிக்காக இங்கே வந்து கூலான ஒரு ஏர் வரும்போது அது வந்து என்ன பண்ணுதுன்னா வெளியே இருக்க அந்த டெம்பரேச்சர் அதை எடுத்துக்குது. எடுக்கிறனால அந்த ஹீட் எடுக்கிறனால அது வந்து சாரி கூலான ஏர் இல்லை, இது கூலான வாட்டர் ஸ்டேட்டில் வரும். கூலான வாட்டர் ஸ்டேட்டில் இருக்கும்போது அது வந்துட்டு ஹையர் டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர் மூவ் ஆகிறனால இது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் இந்த வாட்டருக்கு. ஸோ சின்ஸ் இட் ஹஸ் லோவர் பாய்லிங் பாயிண்ட் அது வந்து வேப்பரா மாறிடுது. இப்போ அந்த வேப்பரா மாறுறது தான் வந்து இந்த கம்ப்ரஸரில் வந்துட்டு ஹை ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. ஹை ப்ரெஷரைஸ் பண்ணுறதுனால ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அந்த கேஸ் வந்துட்டு அப்படியே ஒரு கூலண்ட் காயில்குள்ளே போகிறனால அது வந்துட்டு திருப்பியும் வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கே வந்துடுது. லிக்விட் ஸ்டேட்டுக்கே வந்துட்ட உடனே அது நம்ம வந்துட்டு ஒரு பார்ஷியல் லிக்விட் ஸ்டேட்டுக்கே வந்துட்டுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ அது வந்துட்டு அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூலாக இருக்காது. ஸோ அது இன்னும் நம்ம கூல் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த எக்ஸ்பேண்டர் கொண்டு போகிறோம். இந்த எக்ஸ்பேண்டரில் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுற போது ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற போது அது வந்து இன்னும் டெம்பரேச்சர் வந்து குறையும், ப்ரெஷரும் குறையும். ஸோ திருப்பி அந்த லிக்விட் ஸ்டேட்லேயே போகும், திருப்பி இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகும். புரிஞ்சுச்சா? பிரைட்டன் சைக்கிள், ரிவர்ஸ் பிரைட்டன் சைக்கிளோட ஒர்க்கிங். பாய்ஸ் புரிஞ்சுச்சா பாய்ஸ்? புரிஞ்சு. கௌதம் வெளியில் போயிட்டானா? ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு மெயினாக வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வந்து ரெண்டு டயக்ராம்ஸ், இதுவும் இதை நீங்கள் எப்படியாச்சும் வந்து புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். தீஸ் ஆர் த இம்பார்ட்டண்ட் கிராஃப்ஸ் ஃபார் பிரைட்டன். நான் இப்போ பிரைட்டனோட ஃபார்முலாஸ் எந்த ஃபார்முலாஸ் படிக்கணும், என்ன கிராஃப் பார்க்கணும் நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ இதோட பிவி ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வந்து கண்டென்சேஷனும் சாரி நாட் கண்டென்சேஷன், ஹீட் இன்புட்டும் ஹீட் அடிஷன் ஹீட் ரிமூவல் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்கும். ஸோ 1 to 2 எப்படி சொல்ல வராங்கன்னா எக்ஸ்பான்ஷன் நடக்குது. தட் இஸ் ஃப்ரம் எக்ஸ்பான்ஷன். அந்த இங்கே வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா இது வந்து எக்ஸ்பான்ஷனு, இது வந்து எவாப்ரேஷனு, இது வந்து கம்ப்ரெஷனு, அதுக்கப்புறம் இது வந்து கண்டென்சேஷன். புரிஞ்சுச்சா? 1 to 2 expansion, 2 to 3 evaporation, 3 to 4 compression, 4 to 1 condensation. Okay, boys? So, உங்களுக்கு புரிஞ்சுச்சுல நான் இப்போ சொன்னது? புரிஞ்சு. ஸோ 2 to 3 வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், 1 to 4 வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் என்ன நடக்குது, இங்கே எவாப்ரேஷன் நடக்குது, கண்டென்சேஷன் நடக்குது. ஸோ ரெண்டுத்துலையும் பேசிக்காக என்ன நடக்குது, எவாப்ரேஷன் நடக்கும்போது ஹீட் இன்புட் எடுக்குது இந்த ரெஃப்ரிஜரண்ட்டு, கண்டென்சேஷன் நடக்கும்போது ஹீட் லூஸ் பண்ணுது வாட்டர் கூட. புரியுதா? அதான் இங்கே நடக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த டயக்ராம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ப்ரெஷர் வால்யூம் வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், சிம்பிள். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் என்ன பண்ணி இப்போ வந்துட்டு இங்கே எப்படி வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வந்து ஹீட் அடிஷன் ஹீட் ரிமூவல் இருந்துச்சோ, நம்ம வந்து டிஎஸ் டயக்ராமில் டி வந்து டெம்பரேச்சர், இங்கே எஸ் வந்து என்ட்ரோபி, எக்ஸ்பான்ஷனும் கம்ப்ரெஷனும். இங்கே வந்து ஹீட் அடிஷன் ஹீட் ரிமூவல் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்குது. இப்போ எக்ஸ்பான்ஷனும் கம்ப்ரெஷனும் வந்துட்டு டிஎஸ் டயக்ராமில் வந்துட்டு கான்ஸ்டன்ட் என்ட்ரோபியில் நடக்கும், ஐசென்ட்ரோபிக்காக இருக்கும். ஓகே? ஸோ திஸ் இஸ் expansion, evaporation, compression, condensation. So this is the this is the graph you should remember, boys. ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெண்டு கிராஃப்ஸ். சம்ஸ்ல வந்து ரொம்ப பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நம்ம வந்து ப்ளாட் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போவோம். இப்போ இருக்க ஃபார்முலாஸ் வந்து நான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் ஃபார் பிரைட்டன் ரிவர்ஸ் பிரைட்டன் சைக்கிள் வந்து as follows. ஹீட் ஆடட்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த கூலண்ட் வந்து அந்த ஹீட் எடுக்குதுல ஃப்ரம் தி சரௌண்டிங், அதான் ஹீட் ஆடட்னு போடுறாங்க. அது எம்சிபி T3 - T2. இது வந்து மாஸ் ஆஃப் கன்சிடரிங் த mkg of air, ஒரு mkg of airனு எடுத்துக்கிறாங்க. ஸோ Q வந்து எம்சிபி டெல்டின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஃபார்முலாவில். ஸோ இங்கே வந்து ஹையர் டெம்பரேச்சர் டிஎஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது T3 ஹையர் டெம்பரேச்சர் ஆகுது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோல்டாக இருக்கும் லிக்விடு, நெக்ஸ்ட்டு அந்த டெம்பரேச்சர் எடுத்து அது ஹாட் ஆயிடும். ஸோ அதனால T3 வந்து ஹையர் டெம்பரேச்சர் தென் T2 இருக்குது. ஸோ T3 - T2, Q ஆடடு. Q ரிஜெக்டட் வந்து பேசிக்காக இந்த இடத்துல தான் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ எம்சிபி டெல்டி, அந்த டெல்டி வந்து T4 - T1, ஏன்னா இந்த ஹையர் டெம்பரேச்சருக்கு லோ டெம்பரேச்சர். ஸோ Q ரிஜெக்டட், Q ஆடட், இந்த ரெண்டு ஃபார்முலா இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட், இஃப் ப்ராசஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி பாலிட்ராபிக் அண்ட் ஸ்டடி ஃபார் கம்ப்ரெஷன் கேம், ஒன்றும் இல்லை,
உங்களுக்கு ஒர்க் டன் இன் கம்ப்ரஸருக்கும் ஒர்க் டன் இன் எக்ஸ்பான்ஷனுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் டன் இன் கம்ப்ரஸருக்கு பார்த்தீங்கன்னா n பை n மைனஸ் ஒன். இப்போ ஐசென்ட்ரோபிக்காக இருக்கும்போது இந்த ஐசோட்ரோபிக்காக ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது நம்ம ஒரு பிவி ரிலேஷன் படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? பிவி ரேஸ் டு n தான் இஸ் ஈக்குவல் டு சின்னு படிச்சிருக்கோம் ஐசோட்ரோபிக்கில். இது ஞாபகம் இருக்கா? இருக்கு. என்னடா இருக்குல்ல? ஓகே. ஸோ அந்த என் தான், அந்த பிவி ரேஸ் டு n இருக்குல்ல, அதான் அந்த என். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. என் வேல்யூ கொடுத்துருவாங்களா இந்த கொஸ்டின்ல? என்னடா? என் வேல்யூ கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்க. ஓகே. இல்லைன்னா உங்களுக்கு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, ஏர்ல நடக்குது, ஓப்பன் சைக்கிள்ல ஏர்ல நடக்குதுன்னா ஏர்ல வந்து காமா இருக்கு தெரியுமா? பிவி ரேஸ் டு காமா இஸ் ஈக்குவல் டு சி ஆயிரும். இது வந்து n பேசிக்கலா காமா மாதிரி, காமா பை காமா மைனஸ் ஒன். காமா 1.4 போட்டுருவோமா அப்போ? ஆமா, அவ்வளவுதான். ஸோ கம்ப்ரஸர்னா உனக்கு வந்து 4, இந்த இதுதான் கம்ப்ரஷன் ப்ராசஸ், இது எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். ஸோ ஒர்க் டன் கம்ப்ரஸர் வந்து பிவி P4 V4 மைனஸ் P3 V3. அதே மாதிரி எக்ஸ்பான்ஷனுக்கு P1 V1 மைனஸ் P2 V2. இதை நம்ம வந்து ஈஸியாக எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா, நான் வந்து ஒரு ஃபார்முலா வந்துட்டு கோபி சம்ஸ் போடுற போது நான் சொல்கிறேன். பேசிக்காக பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டி தானே? ஆமாம். ஸோ அதில் எம்மும் ஆர் வந்து கான்ஸ்டன்ட்ரா, மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான் இருக்கும்போது ஆர் வந்து கான்ஸ்டன்ட் தான். அது இப்போ நம்மளுக்கு வந்து பேசிக்காக இங்கே பியும் வியும், ஏன்னா இங்கே வால்யூம் வந்து மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்லாம் கொடுக்க மாட்டாங்க. டெம்பரேச்சர் வச்சு தான், டெம்பரேச்சர் ப்ரெஷர் வச்சு தான் நம்ம கொஸ்டினே பண்ணுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிவி இருக்க அந்த ஃபார்முலா வந்துட்டு நாட் மச் ஹெல்ப்ஃபுல். ஸோ அது நம்ம வந்துட்டு we know that PV is equal to MRT. ஸோ MR பேசிக்காக n by n minus 1, MR வந்து காமனாக வெளியில் வந்துடும். இங்கே T4 மைனஸ் T3 இருக்கும், அவ்வளோதான். புரிஞ்சுச்சா? PV is equal to MRT டா. M. M for Marco RT. So M R எப்பவுமே கான்ஸ்டன்ட். ஸோ P4 V4 is equal to MR T4. P3 V3 is equal to MR T3. ஸோ MR வந்து கான்ஸ்டன்ட்டாக வெளியில் எடுத்துக்கும். T4 மைனஸ் T3. என்ன சொன்ன? ஆமாம், ஆனால் அது நீ வந்துட்டு அந்த பிவியே நமக்கு இது பண்ணிக்கிறோம்டா. பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டியா. ஸோ அந்த பிவிக்கு பதிலாக எம்ஆர்டி போட்டுக்கலாமா? இங்கேயும் எம்ஆர்டி போட்டுக்கலாம். எம்ஆர் கான்ஸ்டன்ட். இங்கே T4 T3 மட்டும் தான் இருக்கும், கரெக்டா? அந்த எம்ஆர் கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துக்கோ, T4 T3 இங்கே இருக்கும். ஆமாம், T4 T3 உள்ள இருக்கு, அவ்வளோதான். ஸோ அதை நான் நம்ம சம் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். ஸோ எக்ஸ்பான்ஷனும் அப்படி தான், எம்ஆர் கான்ஸ்டன்ட் T1 மைனஸ் T2. அந்த சம் பண்ணும்போது அந்த ஃபார்முலா பார்த்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான இது Q added Q rejected, ஒர்க்கு ஆஃப் கம்ப்ரஸர், ஒர்க் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு COP தான். COPக்கு இந்த ஃபார்முலா தான். COP என்ன? நம்மளுக்கு ரிக்வயர்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். பேசிக்காக T3 மைனஸ் T2 தான் வந்து இங்கே இருக்க அந்த வெளியில் இருக்க சரௌண்டிங் இருக்க ஹீட் எடுத்தது. ஸோ அதனால T3 மைனஸ் T2. இது வந்துட்டு அந்த கான்ஸ்டன்ஸ் அந்த ஃபார்முலாவில். ஸோ n by n minus 1, காமா மைனஸ் 1 by காமா. ஸோ இப்போ உங்களுக்கு n வந்துட்டு இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு காமானா இந்த ஹோல் வேல்யூஸ் கேன்சல் ஆயிடும். அது அதுக்கப்புறம் இங்கே இது எப்படி வந்துச்சுன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ரிக்வயர்டு ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் பை ஒர்க் இன்புட்னு படிச்சிருக்கோமா? ஒர்க் இன்புட் என்னன்னா, இப்போ ரிவர்ஸ் பேட்டன் சைக்கிளில் நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸருக்கும் எக்ஸ்பாண்டருக்கும் ஒரே ஷாஃப்ட் தான். ஸோ என்ன ஒர்க் கம்ப்ரஸர் பண்ணுதோ அது எக்ஸ்பாண்டருக்கும் அதை எப்படி கேரி அவுட் பண்ணி போகுது. ஸோ கம்ப்ரஸர் ஒர்க் வந்துட்டு பேசிக்காக நம்ம இங்கே பார்த்ததுல வந்து டெம்பரேச்சர் டேர்ம்ஸில் T4 மைனஸ் T3 படிச்சிருக்கோம். அதான் T4 மைனஸ் T3. ஆனால் மைனஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஏன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் வந்து இந்த கம்ப்ரஸரோட அந்த பிஸ்டன் நவரும் போது அது வந்து எக்ஸ்பான்ஷனோட அந்த பிஸ்டனையும் நவர வைக்கிறதுனால இந்த ஒர்க் டனை இங்கேருந்து கேன்சல் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நெட் ஒர்க் டன் கிடைக்கும். ஸோ அந்த நெட் ஒர்க் டன் வந்துட்டு இங்கே மைனஸ் T1 மைனஸ் T2 இருக்கும். அது மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டா நீங்கள் T2 மைனஸ் T1 ஆயிடும். அதனால தான் இப்படி இருக்கும். பேசிக்காக இதான் COPயோட ஃபார்முலா ஃபார் ரிவர்ஸ்டு பிரேட்டன் சைக்கிள். இந்த ஆர்ங்கிறது R is equal to CP into gamma minus 1 by gamma. அது தேவைடா. ஆர் வந்துட்டு உங்களுக்கு நம்மளுக்கு இந்த கான்ஸ்டன்ட் அது பேருமா நம்ம எம்ஆர்டின்ற மாதிரி வரும் தெரியுமா?
ஆர் எம்ஆர்டி. ஆமா. வந்துட்டு ஆமா அந்த அந்த ஆர் அது பேர் வந்துட்டு 8314 டிவைட் பை 29 போடுவோம்ல அந்த மோலார் மாஸ்ல வச்சு அந்த ஆமா ஆருக்கு ஆமா அந்த அதே தான் அந்த அந்த ஆர் தான். ஓகேடா ஓகே. அப்புறம் இது ஆருக்கு டெரிவேஷன். 287 மட்டும் போட்டா போதும்ல. ஆமா. இஃப் யுவர் ப்ரெஷர் இஸ் இன் பாஸ்கல்ஸ் 287 கிலோ பாஸ்கல்னா 0.287. ஓகேடா ஓகே. ஓகே ஸோ சிஓபி இந்த 4 ஃபார்முலா தான். அதுக்கப்புறம் இந்த 2 கிராஃப் இதே போதும் ரேட்டன் சைக்கிளுக்காக. ஓகே இப்போ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அதை பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இட் இஸ் நான் ஃப்ளேமபிள் ஆரை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். there is no risk of fire as a machine using NH3 as refrigerant. It is ஏய் சுத்தி cheaper as டவுட். ஆ இப்போ சிஓபி ஃபார்முலால ஆ n by n minus 1 into gamma minus 1 by gamma இருக்குல்ல. ஆமா இப்போ ஆர்னா நீ வந்து என்ன காமான்னு எடுத்து சொல்லிட்டல. ஆமா அப்ப என்ன ஆயிரும், இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும் அவ்வளவுதான். ஓகேடா ஓகே. ஆமாடா ஆர்க் காமா 1.4 ஆர்க் மட்டும் தான் 1.4. n வந்துட்டு நம்மளுக்கு இப்போ வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஐசோட்ரோபிக் கான்ஸ்டன்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த பிவிக்கு வந்து பிவி ரெஸ் டு n இஸ் ஈக்குவல் டு சின்ற ஒன்று இருக்கும்டா. கொஸ்டின்லேயே வரும், நான் காமிக்கிறேன். இப்போ கொஸ்டின்லே பாரு ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இருக்கா 1.35 தான் உங்களுக்கு வந்து n. சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஆர்னே கொடுத்துட்டாங்கன்னா 1.4 ஆயிரும். அங்கே அப்போ வந்துட்டு காமா இங்கே இருக்க n வந்து காமா டேர்ம்ஸ் எடுத்துச்சுன்னா இப்போ ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். So as compared to other refrigeration systems, the weight of the air refrigeration system performs because of the reason this system is employed in aircrafts. என்னடா கேட்ட எதுல கேட்குற இந்த பிரேட்டன்னா எந்த ரெண்டு, இந்த 4 1 2 3 4 அதுக்கப்புறம் இந்த 5 அதுக்கப்புறம் இந்த 2 கிராஃப். ஓகே ஸோ டிமெரிட்ஸ் பார்த்துக்கலாம். அது டிமெரிட்ஸ் மெரிட்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. பேசிக்காக சம்முக்கு வந்துடலாமா? ஸோ பெல்-கோல்மன் ரெஃப்ரிஜரேட்டர் ஆப்ரேட்ஸ் பிட்வீன் ப்ரெஷர் லிமிட்ஸ் 1 bar and 8 bar. ஸோ அந்த ப்ரெஷர் கிராஃபில் வந்துட்டு லோவர் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, ஹையர் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. ஏர் இஸ் ட்ரான் ஃப்ரம் த கோல்ட் சேம்பர் at 9 degrees Celsius. ஸோ கோல்ட் சேம்பர்லேருந்து 9 degrees Celsiusக்கு வந்து நம்ம வந்து ஏரை ட்ராப் பண்ணுறோம். பேசிக்காக T3 கொடுத்துட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஆரை ட்ராயின் பண்ணி ஃபைனலாக வரது தான் வந்து அந்த T3. இங்கே இருக்க அந்த ஹீட்டை எடுத்துட்டு அது வந்து இந்த கோல்ட் ஏர் வந்து ஹீட் ஆகி இங்கே வரது வந்து இங்கே ஃபைனலாக கம்ப்ரஸருக்கு என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும். அதுதான் வந்து நமக்கு எப்பயுமே வந்து எப்படி எடுத்துக்கணும்னா ஆர் ட்ரான் ஃப்ரம் தி கோல்ட் சேம்பர் கொடுத்துட்டாலே அது T3 தான். அது 9 degrees Celsius எடுத்துக்கணும். சரி, அது 282. இப்போ எக்ஸ்பான்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு அன்கம்ப்ரெஸ்ட். அப்போ கம்ப்ரெஸ் ஆகும். இது எக்ஸ்பான்ஷன் எவாப்ரேஷன், கம்ப்ரெஷன், கண்டென்சேஷன், எக்ஸ்பான்ஷன். எவாப்ரேஷனுக்கு அப்புறம் கம்ப்ரெஷன் இருக்குமா? ஸோ compressed and then it is cooled to 29 degrees Celsius before entering the expansion cylinder. இங்க தப்பு பண்ணிருப்பாங்க. இது வந்துட்டு T1 இங்க இருக்க 1. ஏன்னு சொன்னா இது என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் then it is cooled to, இது cooled to 29 degrees Celsius before entering the expansion cylinder. இங்க தானே எக்ஸ்பான்ஷன் நடக்க போகுது. பிஃபோர் என்ட்ரிங்னா 1 பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த இது. ஸோ அந்த 29 degrees Celsius வந்து T1 அவங்களே தப்பு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே ரெக்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ T1 வந்துட்டு 29 + 273 இவ்வளோ கெல்வின். ஸோ உங்களுக்கு வந்து T3யும் T1ம் கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே வந்துட்டு பெல்-கோல்மன் ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குல்ல, ஆமாடா, நம்மளுக்கு வந்து பிரேட்டன் வந்துட்டு இஸ் சேம் நேம் ரிவர்ஸ் சேம் ஆஸ் தி பெல்-கோல்மன் சைக்கிள். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி பெல்-கோல்மன் சைக்கிள் ஆகட்டும், விசிஆர்எஸ் இருக்கட்டும், எங்கெங்கே ஐசோட்ரோபிக் நடக்குது, இது ஐசோட்ரோபிக் ஏரியாஸ் தான். எங்கெங்கே ஐசோட்ரோபிக்ஸ் நடக்குதோ நம்மளுக்கு எப்பயுமே இங்கே ஐசோட்ரோபிக்ஸ் நடக்கும். இந்த கொஷின்ஸ்லாம் ஐசோட்ரோபிக்காக வந்து கம்ப்ரஸ் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுதுலாம். ஒரு டெம்பரேச்சர் அட் ஒன் ஆஃப் தி ஐசோட்ரோபிக் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு டெம்பரேச்சர் ஆஃப் இன்னொரு ஐசோட்ரோபிக் நடக்க போகிற அந்த ஏரியாவில் கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே மோஸ்ட்டாக இன்புட் கண்டிஷன்ஸ் அப்படி தான் இருக்கும். அதை மைண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அது பார்ட்டு கொஷின் வந்து புரிஞ்சுக்குவீங்க படித்தாலே. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு இது சொல்லிக்கிட்டோம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து T1 T3 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு PV is equal to 1.35 raised to CM கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருது, நம்மளுக்கு 2 ப்ரெஷரும் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஐசோட்ரோபிக் ஃபார்முலா தெரியுமா,
T1 by T2 is equal to P1 by P2 raised to n minus 1 by n. ஸோ இப்போ இதே ஃபார்முலாவில் வந்துட்டு பேசிக்காக நம்ம வந்துட்டு T4 கண்டுபிடிக்கலாம். எப்படி T4 கண்டுபிடிக்கலாம்னா உங்களுக்கு வந்துட்டு P4 by P3 அதனால தான் P1 P2 கரெக்ட். அதனால தான் அந்த P1 P2ன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ உனக்கு வந்து T4 வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். T3 கொடுத்துட்டாங்க, P1 P2 கொடுத்துட்டாங்க, n கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நீ வந்துட்டு T4 கண்டுபிடிச்சிடுவ. ஓகே, ஸோ நம்ம இப்போதைக்கு T4 கண்டுபிடிச்சிட்டோம், T3 கண்டுபிடிச்சிட்டோம், கொடுத்துட்டாங்க, T1 கொடுத்துட்டாங்க. ஸோ T1 வந்து T2 கண்டுபிடிக்கலாம். T1 வந்து T2 கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு அதே திருப்பி ஐசோட்ரோபிக் ஃபார்முலா தான். அதில் வந்துட்டு நம்மளுக்கு T1 கொடுத்துட்டாங்க. ஸோ T2 மட்டும் கண்டுபிடிக்கணும். அதை போட்டுட்டு எல்லா வேல்யூஸ் போட்டுட்டு நம்ம T2 கண்டுபிடிச்சிடுவோம். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, COP calculate the theoretical COP நம்மளுக்கு கேட்குறாங்க. calculate the theoretical COP system. COP of system என்ன, required temperature change. required temperature change வந்து என்ன, T3 minus T2 by இங்கே வந்துட்டு சாரி நம்ம COP ஆஃப் இது எப்படி என்ன படிச்சிருக்கோம், ரெஃப்ரிஜரேஷன் ரிவர்ஸ் பிரேட்டன் சைக்கிள்காக T3 minus T2 upon n by n minus 1 into gamma minus 1 by gamma into உங்களுக்கு என்ன படிச்சிருக்கோம், T4 plus T3 minus of T3 plus T2 minus of T1 நினைக்கிறேன். அப்படி இருக்கும் கரெக்டாக ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு எல்லா T வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம், n வேல்யூ கொடுத்துட்டாங்க, காமா வேல்யூ 1.4ன்னு தெரியும், போட்டா டைரக்ட் ஆன்சர் வந்துடும். இவங்க சுத்தி ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க இவங்க, அவங்க எப்பவுமே புக்ல அப்படிதான் பண்ணுவாங்க. ஓகேடா, நானும் சுத்தி கால்குலேட் பண்ணி பார்த்தேன்டா, வந்துருச்சா. ஓகேடா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் இது என்ன சொல்றாங்க, எக்ஸ்பாண்டர் ஒர்க் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். An air refrigeration open system operating between 1 megapascal and 100 kilopascal. ஸோ ரெண்டு ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் அ கூலிங் எஃபெக்ட் ஆஃப், இங்கே 2 to 3க்கு பிட்வீனில் வந்து இந்த கூலிங் எஃபெக்ட்னு கொடுத்துட்டாங்க, கிலோ ஜூல் பர் மினிட். இவ்வளோ கூலிங் எஃபெக்ட் கொடுத்துட்டாங்க. தி டெம்பரேச்சர் ஆஃப் தி ஏர் லீவிங் த கோல்ட் சேம்பர்ஸ். ஸோ இங்கே T3 கொடுத்துட்டாங்க, லீவிங் த கோல்ட் சேம்பர் வந்துட்டு T3 கொடுத்துட்டாங்க. அண்ட் அட் லீவிங் த கூலர், இங்கே தான் கண்டென்சர் தான் நம்மளுக்கு கூலரு, இஸ் 30 degrees Celsius. ஸோ T1 கொடுத்துட்டாங்க. ஸோ T3 வந்து கெல்வினா மாற்றிக்கிறோம், T1 கெல்வினா மாற்றிக்கிறோம், ரெண்டு ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா மாஸ் ஆஃப் ஏர் சர்க்குலேட்டிங் பர் மினிட். மாஸ் ஆஃப் ஏர் சர்க்குலேட்டிங் பர் மினிட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வந்துட்டு இஸ் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் கூலிங் எஃபெக்ட் ஆஃப், இந்த கூலிங் எஃபெக்ட் தான் பேசிக்காக நம்மளுக்கு வந்து என்னென்னா Q, கிலோ ஜூல் பர் மினிட்ல வந்து நம்மளுக்கு Qவை கொடுத்துருக்காங்க. ஓகே, Q. இந்த கூலிங் எஃபெக்ட் வந்து எங்கே நடக்குது, 2க்கும் 3க்கும் பிட்வீன் தானே கூலிங்கே நடக்கும். ஸோ Q வந்து இங்கே கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 2000 kilojoule per minute. Q is equal to what, mCp ΔT. ஸோ T3யும் T2வும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த ΔTயில் Tயை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு Cp ஆஃப் இங்கே வந்துட்டு ஆரே நம்ம போட்டுக்குவோம், அண்ட் அந்த M கண்டுபிடிச்சிட முடியும். தட் இஸ் வாட் இஸ் ஆஸ்ட், மாஸ் ஆஃப் ஏர் சர்க்குலேட்டட் பர் மினிட். மோரோவர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் அன் ஏர் ரெஃப்ரிஜரேஷன் ஓப்பன் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு இந்த எப்பப்பெல்லாம் இந்த PV ரேஸ் டு சம் வேல்யூ கான்ஸ்டன்ட் நீங்கள் கொடுக்காம இருக்காங்களோ அப்போ இங்கே இந்த n வேல்யூ இங்கே நம்மளுக்கு தெரியாதா, அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டினை படித்தாலே நம்ம புரிஞ்சுக்குவோம், ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் ஓப்பன் சிஸ்டம், அப்போ அது காமா தான், PV ரேஸ் டு காமா ஈக்குவல் டு C ஆயிரும். ஸோ இப்போ வந்து n-க்கு பதிலாக இப்போ காமான் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு Cp வந்து ஆஃப் ஏர் தான் எடுத்துக்குவோம், அதை இங்கேயே கொடுத்துட்டாங்க, PV ரேஸ் டு காமா ஈக்குவல் டு C இருக்கு. ஸோ Q is equal to mCp ΔT. Q வந்து 2000 minutes per kilojoule per minute இருக்குது. இப்போ நம்ம இப்போ kg வந்து மாஸ் ஆஃப் ஏர் சர்க்குலேட்டட் பர் மினிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ kg per minuteலேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா T3யும் T1 தான் கொடுத்துருக்காங்க, இங்கே 1ம் இங்கே 3க்கும் தான் கொடுத்துருக்காங்க, T2 கொடுக்கல. ஸோ T2 T4 நம்ம இங்கே பார்த்த மாதிரியே நம்ம ஐசோட்ரோபிக் ஃபார்மில் போட்டு 4ம் 2ம் வந்து ஐசோட்ரோபிக் ஃபார்மில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே n-க்கு பதிலாக 1.4 இருக்கும், ஏன்னா ஆறுனால, சரியா, அதான் ஒரே டிஃப்ரென்ஸு. ஸோ T4ம் T2ம் கண்டுபிடிச்சிடுவோம். மோரோவர் நம்ம வந்துட்டு இதுவும் நம்ம வந்துட்டு T4ம் T2ம் கண்டுபிடிச்சதுனால நம்ம வந்துட்டு அந்த Q ஃபார்முலாவில் போட்டு அந்த kg per minute கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ஃபார் எக்ஸ் இந்த இதை பார்க்காதீங்க, பேசிக்காக வந்துட்டு ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் பர் கேஜி தான் 2000, சரியா, தட் இஸ் ஈக்குவல் டு
சிபி T3 மைனஸ் T2. ஏன்னா இந்த பிட்வீன் தான் இந்த 3க்கும் 2க்கும் பிட்வீன் தான் கூலிங் நடக்குது. சிபி ஆஃப் ஆர் வந்துட்டு 1.005. நம்ம இங்கே டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சி வச்சிருப்பாங்க ஐசோட்ரோபிக்லாம் போட்டு. ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்கே 1 per kgன்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். இங்கே எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா எக்ஸ் தான் நம்மளோட மாஸ் ஆஃப் ஏர் சர்க்குலேட்டட் per minute. ஸோ 2000 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ 1.005 இன்டூ T3 மைனஸ் T2 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கிடைச்சிரும். அந்த எக்ஸ் தான் வந்துட்டு அதே T3 minus T2 போடுறோம். அங்கே தான் வந்துட்டு கூலிங் நடக்குது. இது கூலிங். இங்கே இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் கூலிங் எஃபெக்ட். கூலிங் எஃபெக்டே இங்கே தானே நடக்குது. ஓகே. இங்கே எவாபரேஷன் நடக்கும்போது இங்கே கூலிங் எஃபெக்ட் வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா சுதீர். ஹீட் எடுத்துட்டா இது கேஸா ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க இருக்க ஹீட் எடுக்கிறனால வாய்ஸ் பிரேக் ஆச்சு நடுவுல. ஓகேடா. இப்போ கேக்குதா? இப்போ ஓகே. ஸ்கிரீன் ஷேரிங் பேர் சார் இல்ல இருக்கு. ஓகே. ஸோ என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த 2க்கும் 3க்கும் பிட்வீன் தானே உங்களுக்கு வந்துட்டு கூலிங் நடக்குது. என்ன நடக்குது இங்க உங்களுக்கு வந்து லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் வந்துட்டு இங்க இருந்து வருது 2ல இருந்து. அது வந்துட்டு லோ பாயிலிங் பாயிண்ட்னால இங்க இருக்க ஹீட் வந்து எடுத்துக்கிறனால அது வந்துட்டு எவாப்ரேட் ஆகுது. எவாப்ரேட் ஆகிறதுனால அது வந்துட்டு வந்துட்டு ரிமூவல் ஆஃப் ஹீட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு கூலிங் எஃபெக்ட் நடக்குது. ஸோ எதுக்கும் பிட்வீன் கூலிங் நடக்குதுன்னா 3 and 2. ஸோ அதனால தான் வந்துட்டு கூலிங் எஃபெக்ட் கொடுத்துருந்தாலே அந்த 2000. ஆமாடா. இப்போ நம்ம இப்போ எப்படி நான் சொல்லிட்டா, இப்போ நீ வந்துட்டு கையில் வந்துட்டு இந்த ஹேண்ட் சானிடைசர்லாம் நீ எது யூஸ் பண்ணியிருக்கியா? அந்த ஹேண்ட் சானிடைசர் சம்டைம்ஸ் அந்த டெட்டால்லாம் கையில் போட்டால் கூலாக ஃபீல் ஆகும். கரெக்டாக அங்கே என்ன நடக்குதுன்னா அந்த ஹேண்ட் சானிடைசர் வாலடைல் பேசிக்காக என்ன நடக்குதுன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் கொஞ்ச நேரத்தில் அப்படியே காணா போயிருது கையிலேருந்து. அது என்ன ஆகுதுன்னா எவாப்ரேட் ஆகுது. எவாப்ரேட் ஆகிற போது என்ன நடக்குதுன்னா அங்கே வந்து கூல் பண்ணுது நம்ம ஹேண்டை. எப்படி எவாப்ரேட் ஆகுது? நம்ம ஹேண்டில் இருக்க அந்த ஹீட்டை எடுத்துக்குது. அந்த ஹீட்னால அந்த லிக்விட் வந்து அந்த லோ பாயிலிங் பாயிண்ட்னால அது எவாப்ரேட் ஆகுது. எப்படி நம்ம தண்ணியை வந்து 100 degree Celsiusல வந்து ஸ்டீம் ஆகுதோ பாயில் பண்ணி, அதே மாதிரி இதுக்கு வந்து லோவர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. நம்ம பாடியில் இருக்க அந்த ஹீட்னாலே அது வந்து எவாப்ரேட் ஆகி வெளியில் போகுது. அப்போ நம்ம பாடியில் இருக்கிறது அந்த ஹீட் அந்த பேசிக்காக கையில் இருக்க அந்த ஹீட் எடுக்கிற போது இட் இஸ் கூலிங் நடக்குது. அதனால தான் கை கொஞ்சம் கூலாக ஃபீல் ஆகுது. புரியுதா? என்னடா? 4 to 1 வந்து கண்டென்சேஷன் நடக்குது. ஸோ கண்டென்சேஷன் நடக்கும் போது நம்ம ஹீட்டை திருப்பி இதுக்குள்ள கொடுக்குறோம் அந்த கேஸ் கிட்ட. அது கேஸ் இங்கே கூல் ஆகுது, இங்கே ஹீட் வந்து ஆகுது. அவ்வளோதான். ஓகே. ஸோ இங்கே நம்ம வந்து மாஸ் ஆஃப் ஏர் சர்க்குலேட்டட் per minute கண்டுபிடிச்சாச்சு. கம்ப்ரஸர் ஒர்க், எக்ஸ்பாண்டர் ஒர்க், சைக்கிள் ஒர்க்கு. ஸோ அது வந்து நம்ம இங்கே இந்த ஃபார்மில் தான் நான் சொன்னேன். அந்த எம்ஆர் T4 மைனஸ் T3 அந்த P4 V4 இருக்காம அந்த எம்ஆர் T4 மைனஸ் T3 யூஸ் பண்ணிட்டு ஈஸியாக இருக்கும். இதனால எல்லாமே டெம்பரேச்சரில் கொடுத்துருக்காங்க. வால்யூம்லாம் கொடுக்கல. அப்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. வால்யூம் ஃபார்மில் வச்சு டெம்பரேச்சர் ஃபார்மில் மாற்றிக்கோங்க. ஸோ கொடுத்த ஃபார்மில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ரஸர் ஒர்க், எக்ஸ்பாண்டர் ஒர்க் வந்துடும். நெக்ஸ்ட்டு சைக்கிள் ஒர்க் என்ன? சைக்கிள் ஒர்க் நான் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒர்க் ஆஃப் த கம்ப்ரஸர் தான் வந்து அந்த எக்ஸ்பான்ஷன் பண்ணுற அந்த பிஸ்டனையும் வந்து ஒர்க் மூவ் பண்ண வைக்குது. ஸோ கம்ப்ரஸர் ஒர்க் மைனஸ் எக்ஸ்பாண்டர் ஒர்க் தான் வந்து சைக்கிள் ஒர்க்கு. ஸோ அதுவும் இங்கே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு சிஓபி. ஸோ இது டோட்டல் ஒர்க் தான் சிஓபி. டோட்டல் ஒர்க் ரிக்வயர்டு கீழே எடுத்து போட்டுப்போம். ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. 2000 எல்லாமே சேம் யூனிட்ஸில் இருக்குது. தட் இஸ் கிலோஜூல் per minute-ம் கிலோஜூல் per minute-லையும் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் அப்படியே டிவைட் பண்ணாலே நமக்கு சிஓபி வந்துடும். பவர் ரிக்வயர்ட் பண்ண என்ன? இங்கே கிலோஜூல் per minute-ல இருக்குது. கிலோஜூல் per second-ஆ கொண்டு வந்துட்டா அது வந்து கிலோ வாட்டாக மாறிடும். தட் இஸ் கிலோஜூல் per second-னா கிலோ வாட்டு. ஸோ டிவைட் பை செகண்ட் 60 seconds. ஏன்னா மினிட்ல இருக்குன்னா டிவைட் பை 60 கொடுத்துட்டா கிலோ வாட்டில் வந்துடும். அதான் பவர் ரிக்வயர்ட். இந்த சம் வந்துட்டு அந்த எல்லா ஃபார்முலாஸும் யூஸ் பண்ணி வந்திருக்கு. அவ்வளோதான். புரியுதா பாய்ஸ்? திஸ் இஸ் அ பேஸ்லைன் கொஸ்டின் ப்ரோ. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன இருக்குதுன்னா இதுக்கப்புறம் நமக்கு VCRS வந்துடும். ஓகே. இந்த கொஸ்டின் நான்
என்னடா விசிஆர்எஸ் கடைசியான நியூமெரிக்கல் டாபிக். அதுக்கப்புறம் தியரி தான். ஓகே, உங்ககிட்ட நான் தியரியை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்ன படிக்கணும்ட்டு. ஓகே, நானே ஜிபிடிலேருந்தே தியரி படிச்சுட்டேன். ஸோ இந்த கொஸ்டின் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ரெஃப்ரிஜரேஷன் மிஷின் ஆஃப் 6 ton capacity working on Bell-Coleman cycle as an upper limit of evaporation. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த 6 ton capacity of Bell-Coleman cycle என்ன உங்களுக்கு தெரிய வருதுங்க? ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் வந்து 6 tons. So 6 into 14,000 போட்டுரும். கரெக்ட். அந்த ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் எந்த ரெண்டுத்துக்கும் பிட்வீன் ஆகும்? 3 to 3. ஆமா, கரெக்ட். ஓகே, so upper limit pressure கொடுத்துட்டாங்க. The pressure and temperature at the start of the compression, that means the lower start of the compression இங்க தான் இருக்கும். ஸோ அந்த லோவர் ப்ரெஷரும் அந்த டெம்பரேச்சரும் கொடுத்துட்டாங்க. ஸோ பேசிக்காக லோவர் ப்ரெஷர் ஹையர் ப்ரெஷரும் இங்கே இருக்க டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. இங்கே பிட்வீனில் நடக்கிற அந்த ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கம்ப்ரஸ்ட் ஏர் கூல்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் டு அ டெம்பரேச்சர் ஆஃப் திஸ் திங். இப்போ இந்த கம்ப்ரஸ் பட்ட இந்த ஏர் இஸ் கூல்டு டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் நம்ம கூல் பண்ணுறோம், அது தெரியுது உங்களுக்கு. டு அ 41 degrees Celsius before it enters, that is enters the expansion cylinder. ஸோ பேசிக்காக இது கொடுத்துட்டாங்க. T3 கொடுத்துட்டாங்க, T1 கொடுத்துட்டாங்க. அதான் வந்து 41 degrees Celsius. Assuming both expansion and compression process to be adiabatic. Gamma value கொடுத்துட்டாங்க, n value இங்கே இல்லை, gamma தான் 1.4. Calculate the coefficient of performance. Coefficient of performance நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஃபார்முலா கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, குவாலிட்டி ஆஃப் ஏர் இன் சர்க்குலேஷன் பர் மினிட். இந்த குவாலிட்டி ஆஃப் ஏர் இன் சர்க்குலேஷன் பர் மினிட் தான் வந்துட்டு ஓகே. நான் பேசிக்காக சிஓபியும் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். சிஓபி என்ன நம்மளுக்கு இப்போ இந்த ஐசென்ட்ரோபிக் ஃபார்முலா வச்சு T4 T2 கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ சிஓபியில் வந்துட்டு ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும், அந்த காமா நம்ம என் வந்து காமா வேல்யூ எடுக்கிறனால அந்த n/n-1 காமா -1 காமாவும் கேன்சல் ஆயிடும். இப்போ எல்லா டெம்பரேச்சரில் மட்டும் தான் நம்ம சிஓபி வேல்யூஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸ்லேயே டெம்பரேச்சர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் சிஓபி கண்டுபிடிச்சிருவீங்க. தட் வில் பி ஈக்குவல் டு 1.67. இது நீங்கள் இப்படி கூட பண்ண தேவையில்லை. நம்ம அந்த பெல்-கோல்மன் சைக்கிள், தட் இஸ் இந்த பிரேட்டன் சைக்கிளோட ரெஃப்ரிஜரேஷன் இருக்குல்ல, அந்த சைக்கிளோட சிஓபி ஃபார்முலா படிச்சிருக்கோம், அப்படியே போட்டாலே இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேடா. குவான்டிட்டி ஆஃப் ஏர் இன் சர்க்குலேஷன் பர் மினிட். குவான்டிட்டி ஆஃப் ஏர் இன் சர்க்குலேஷன் பர் மினிட் உங்க மைண்ட் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்ட்ரைக் ஆகுது? மாஸ் ஃப்ளோ ரேட் கேக்குறான். மாஸ் அவ்வளவுதான் கேக்குறான். மாஸ் ஃப்ளோ ரேட் இப்ப எப்படி கண்டுபிடிப்ப? அந்த mcp delta t. ஆமா, இப்ப அந்த இஸ் ஈக்குவல் டு என்னன்னு போடுவேன். mcp delta t கரெக்ட்டா? அந்த ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் உங்களுக்கு என்ன தெரியும்? 6 tons கொடுத்துட்டாங்களா, இன்டு விஸ்வா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், இன்டு 14,000. அது வந்து கிலோ ஜூல் பர் ஹவர்ல இருக்கும். ஸோ இப்போ மாஸ் ஃப்ளோ ரேட்டும் உனக்கு வந்து கிலோ ஜூல் பர் ஹவர்லேயே வந்துடும். நீ உனக்கு மாஸ் ஃப்ளோ ரேட் வந்துட்டு பிகாஸ் 14,000 into 6 is equal to mass flow rate of that air, that is the quantity which has been moving of air in circulation. இங்கே பர் மினிட்னு கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு வந்து வர ஆன்சரும் பர் ஹவரில் இருக்கும், அது மினிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டூ சிபி ஆஃப் ஏர் 1.005 இன்டூ டெல்டி வந்து எங்கே நடக்கும்? இங்கே தான் கூலிங் நடக்கும். ஸோ T3 - T2. ஸோ அது நம்ம டெம்பரேச்சர் நம்ம சிஓபி கண்டுபிடிக்கும் போது நம்ம கண்டுபிடிச்சி வச்சு முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு மாஸ் ஆஃப் ஏர் இன் சர்க்குலேஷன், ஸோ சிபி நம்மளுக்கு தெரியும், T3 - T2 போட்டுக்கிட்டாங்க. இது வந்து 6 into 14,000. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு வந்துட்டு ஹவரில் வரும். அது ஹவரில் வரது இன்டூ 60 டிவைட் பை 60 பண்ணிட்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிட்ல வந்துருமா? ஸோ அதான் கொஸ்டின் கேட்டது இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிட். ஸோ 15.05 kg per minute வந்துருது. ஓகே பாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிஸ்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் கம்ப்ரஸர் அண்ட் எக்ஸ்பாண்டர். போர் ஆஃப் தி கம்ப்ரஸர் அண்ட் எக்ஸ்பாண்டர் சிலிண்டர்ஸ். இந்த பிஸ்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இவங்களே கண்டுபிடிக்கல இங்கே டெக்ஸ்ட் புக்கில். பேசிக்காக போர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த போர்னா என்னன்னா டயமீட்டர் ஆஃப் தட் பிஸ்டன் இருக்கும் தெரியுமா, அதோட டயமீட்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க கம்ப்ரஸருக்கும் எக்ஸ்பான்ஷன் சிலிண்டர்ஸ்க்கும். இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன், கம்ப்ரெஷனோட அந்த சிலிண்டர், அந்த பிஸ்டன் சிலிண்டரும் எக்ஸ்பான்ஷனோட அந்த பிஸ்டன் சிலிண்டரும் சேமாக இருக்காது, பார்க்க சேமாக இருக்காது. ஒன்று குட்டியாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். அது ஒரு நாலேஜுக்காக நான் சொல்லிக்கிறேன். தி யூனிட்
ரன்ஸ் அட் இவ்வளோ ஆர்பிஎம்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இட் இஸ் டபுள் ஆக்டிங். ஸ்ட்ரோக் லென்த்தும் கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரோக் லென்த்னா எல். அந்த பிஸ்டன் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வரது தான் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரோக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரோக் வந்துட்டு ஒன் டைம் மேலே போனுச்சுன்னா அது ஒரு ஸ்ட்ரோக் லென்த், கீழே வந்துச்சுன்னா இன்னொரு ஸ்ட்ரோக் லென்த். அந்த ஒன் டைம் மேலே போகிறதுக்கு வந்து அந்த லென்த் வந்துட்டு 200 mm கொடுத்துட்டாங்க, ஆர்பிஎம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்குது. ஆக்சுவலி இந்த ஃபார்முலா என்னன்னா, ஒரு நிமிஷம், ஃபார்முலா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதான் இங்கே பிஸ்பிள் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து போர் டயமீட்டர் தான் கண்டுபிடிக்கும். ஃபார்முலா என்னன்னா, நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டின்னு தெரியுமா? இதில் வந்துட்டு நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொல்கிறோம், இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, நம்மளுக்கு ஏற்கனவே ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. இது என்ன 1 பார்ல இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷர் என்ன பண்ணுறாங்கன்னா, 1 பார் இருக்கிறது வந்து அவங்க வந்து இதாக மாற்றிக்கிறாங்க. இதாக மாற்றி போனோம்னா பாஸ்கல்ஸை மாற்றிக்கிறாங்க. 1 பார் வந்து இன்டூ 10⁵ பாஸ்கல். ஸோ பாஸ்கலாக மாற்றிக்கிறாங்க. ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டியில் நம்மளுக்கு மாஸ் ஃப்ளோ ரேட்டும் தெரியும், மாஸ் ஆஃப் ஏர் இன் சர்க்குலேஷன் தெரியும், அது கேஜி பர் மினிட்ல இருக்குது. ஆர் வேல்யூ சின்ஸ் இட் இஸ் நம்ம பாஸ்கல் எடுக்கிறனால 287, அதனால தான் இன்டூ 1000 போட்டிருக்காங்க. ஸோ அது 287 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இது வந்து T3 ஏன்னா இங்கே P2 P3 சேமு. ஸோ இங்கே பேசிக்காக P3 தான், இங்கே P3 வேல்யூ தான். P3 V3 இஸ் ஈக்குவல் டு M ஆர் T3. இது வந்து கம்ப்ரஸருக்கு வந்துட்டு இங்கே தானே கம்ப்ரெஷனே நடக்கும், 3 to 4. இங்கே எக்ஸ்பான்ஷன் நடக்கும், கரெக்டாக? ஸோ இங்கே இருக்க அந்த வால்யூம் எடுக்க தான் நமக்கு போதும். ஸோ அங்கே இருக்க வால்யூம் எப்படி எடுக்கிறோன்னா, இங்கே 3ல இருக்க அந்த வால்யூம், V3 இருக்க வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ T3யோட நம்மளுக்கு கெல்வின்லையும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து மீட்டர் கியூப் பர் மினிட்ல வந்துட்டு நீங்கள் வால்யூம் கண்டுபிடிப்பீங்க. ஏன் மினிட்லனா, நம்ம வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஏர் வந்துட்டு கேஜி பர் மினிட்லேயே வச்சிருந்தனால நமக்கு மினிட்லன்ட்டு வருது வால்யூம். இப்போ அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த வால்யூம் இருக்குல்ல, இதை வந்துட்டு ஸ்வெப்ட் வால்யூம் பர் ஸ்ட்ரோக், அது பர் ஸ்ட்ரோக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஒரு ஆர்பிஎம், ஒரு ரொட்டேஷன் வந்து கம்ப்ரெசர் வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும்னா ஏரை வந்துட்டு கீழே போயிட்டு, தட் இஸ் இட் டேக்ஸ் அன் ஏர் அண்ட் தென் கம்ப்ரெசஸ். ஸோ 2 ஸ்ட்ரோக் நடக்குது, புரியுதா? கீழே சக்ஷன் ஸ்ட்ரோக்கு, நெக்ஸ்ட் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக். ஒரு ஆர்பிஎம்ல ஒரு ரொட்டேஷன்ல வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்குமா அது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் சாப்பிட்டு ஒரு ரொட்டேஷன் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் உனக்கு என்ன நடக்குது, சக்ஷன் நடக்குது, கம்ப்ரெஷன் நடக்குது. ஸோ அதனால ஒரு ரொட்டேஷன் வந்துட்டு நமக்கு எவ்வளோ ரொட்டேஷன் நடக்குது பர் மினிட், 240 நடக்குது பர் மினிட்ல. அது அந்த ஒரு ரொட்டேஷன்லையும் 2 டைம்ஸ் வந்துட்டு அந்த ஸ்ட்ரோக் வந்து நவருது. அந்த பிஸ்டன் வந்து அப் அண்ட் டவுன் நவறதுனால இன்டூ 2 கீழே போட்டுக்கிறோம். ஸோ திஸ் கிவ்ஸ் அஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒன்லி மீட்டர் கியூப். ஏன்னா இது ரொட்டேஷன் பர் மினிட்ல இருக்குமா, இது இன்டூ 2, இந்த மினிட் டு மினிட் கேன்சல் ஆயிரும், ஏன்னா இங்கே மினிட் இருக்கும். ஸோ அது வந்துட்டு 0.026 மீட்டர் கியூப்ல வந்துடும். இதான் இப்போ நம்ம வால்யூம் வந்து என்ன, π/4 dc² இன்டூ லென்த். பேசிக்காக சர்க்கிள் இன்டூ த ஹைட்டு இஸ் கிவிங் த வால்யூம். அந்த ஹைட்டு தான் லென்த் ஆஃப் ஸ்ட்ரோக் 200 mm. அந்த எம்எம் மீட்டரா மாற்றிக்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த மீட்டர் கியூப்ல இருக்கனால உங்களுக்கு டிசி கம்ப்ரஸரோட அந்த டயமீட்டர் வந்து மீட்டர்லேயே வந்துடும். இதே இதை அப்படியே நம்ம வந்துட்டு எக்ஸ்பான்ஷனுக்கு ஃபாலோ பண்ணலாம். என்ன உங்களுக்கு ஒன்று மட்டும் மாறும்னா, இங்கே டெம்பரேச்சர் வந்துட்டு T2 கிடைப்பீங்க. ஏன்னா நமக்கு வந்து இங்கே தான் வந்து எக்ஸ்பான்ஷன் 1 and 2 பிட்வீன் இருக்கும். ஸோ இங்கே 2க்கு எடுத்துக்கிறீங்க. 2க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர் வேல்யூ தெரியும், எம் வேல்யூ தெரியும். ஏன்னா நமக்கு மாஸ் ஃப்ளோ ரேட் த்ரூ இதுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. 2க்கும் 3க்கும் தான் நமக்கு வந்து குவான்டிட்டிக்கு வந்து பிட்வீனில் இருக்க அந்த மாஸ் ஃப்ளோ ரேட் கண்டுபிடிச்சனால அதனால தான் நம்ம வந்து வால்யூம் 3 அண்ட் வால்யூம் 2 எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு அந்த வால்யூம் செட் 2 and 3க்கு இருக்க அந்த எம் தான் நமக்கு தெரியும். அதுக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் குவான்டிட்டி ஆஃப் ஏர் ஃப்ளோ ரேட்டு. அதனால தான் அந்த வால்யூம் கண்டுபிடிச்சிக்கிறோம். சின்ஸ் அந்த வால்யூம் இஸ் பார்ட் ஆஃப் த எக்ஸ்பான்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் ப்ராசஸஸ், அந்த வால்யூம் வச்சே நம்ம வந்துட்டு அதோட போர் டயமீட்டர் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இதுலேருந்து வால்யூம் கண்டுபிடிக்கிறோம், டிவைட் பை 2 into 240. அது திருப்பியும் வால்யூம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு டயமீட்டர் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இருந்துடும். இதுக்கப்புறம் பவர் ரிக்வயர்ட் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பவர் ரிக்வயர்ட் டு டிரைவ் த யூனிட். ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் நமக்கு தெரியும், நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, கொஸ்டின்ல கேட்டாங்க 6 tons இன்ட்டு. ஸோ 6 into 14,600. ஸோ சிஓபி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ அதுலேருந்து ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறோம். ஒர்க் டன் வந்து அப்போ கிலோ ஜூல் பர் ஹவரில் இருக்கும். கிலோ வாட்டில் தான் நம்ம பவர் கொடுக்கணும், தட் இஸ் கிலோ ஜூல் பர் செகண்டை மாற்றணும். ஸோ டிவைட் பை 3600 கிலோ வாட்டில் வந்துடும். இதோட முடிஞ்சிச்சு.
இப்போ கடைசியில் சிம்பிள் வேப்பர் கம்ப்ரஷன் அதான் வந்து VCRS பண்ணுவோம். ஓகே, இந்த மேலே தண்ணி மட்டும் எடுத்து வந்துடுறேன். என்னடா 2 மினிட்ஸ்ல தண்ணி மட்டும் எடுத்து வந்துடுறேன். ஓகேடா, டே பாய்ஸ் ஒரு 5 மினிட்ஸ்டா. நான் அண்ணே வந்து அம்மா வந்துட்டு என்னமோ பிஸ்கெட்டும் பாலும் போட்டு கேட்குறாங்க, சாப்பிட்டு. ஓகே ஓகே ஓகேடா ஓகே. ஓகே.